முன்பாக நிற்கும்படியாக கர்த்தர் எனக்கு ஒரு ஸ்லாக்கியத்தை தந்தபடினால் நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். I praise God because the Lord has given me an opportunity to stand before you in this evening. கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கிறிஸ்துவை அறியாத ஒரு நிலைமையில ஒரு காலத்தில் நான் ஜீவித்துக் கொண்டிருந்தேன். Even though I was born and brought up in a Christian family, but I was not knowing Christ in my real life. கர்த்தர் என் மேல் வைத்த ஒரு அநாதி தீர்மானத்தின்படி ஏற்ற வேளையில் ஆண்டவர் சந்தித்தார். But as per his everlasting determination, the Lord God had met me one day. நான் ஒரு பாதிரியாருடைய குடும்பத்தை சேர்ந்தவன். I belong to a priest family. என் தகப்பனாருடைய தகப்பனாரும் என் தாயாருடைய தாத்தா இவர்கள் எல்லாரும் பாதிரிமார்கள். All my grandfather and in my mother's side also, they were all priests in the church. அப்படினால சபையில பெரிய செல்வாக்கோடும் மரியாதையோடு நாங்கள் சிறு வயதில் காணப்பட்டோம். So in our young age that we had the honor and privilege in our church. பக்தியுள்ள குடும்பத்தை சேர்ந்திருந்தபடினாலே உலக பிரகாரமான தீய வழிகளில் போகாதபடி கர்த்தர் எங்களை பாதுகாத்தார். As I was brought up in a devout Christian family, the Lord God has preserved me so that I cannot go in the evil ways. பரலோகம் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் உரியது என்ற ஒரு மூட நம்பிக்கையில் சிறு வயதில் காணப்பட்டேன். And I had a foolish thinking that heaven belongs to only the Christians. ஆனால் ஞாயிறு பள்ளியின் மூலமாக இந்த சத்தியத்தை குறித்து அறியக்கூடிய ஸ்லாக்கியத்தை எனக்கு கர்த்தர் கொடுத்தார். But as I was attending the Sunday school, the Lord gave me a privilege to know about the real truth of God. அப்பொழுதுதான் வேத வசனத்தை அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் என்னுடைய கண்களை திறந்தார். At the time the Lord God had opened my eyes of understanding to know the real word of God. கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தனிப்பட்ட ஜீவியத்தில் அனுபவித்து பாவ மன்னிப்பை பெற்று ரட்சிப்பை பெற்றுக் கொண்டால் வழிய பரலோகத்துக்கு போக முடியாது என்கிற சத்தியத்தை விளங்கிக் கொண்டேன். And I came to understand the real truth of God, that even though we have been bought and brought up in a Christian family, but unless if we are forgiven for our sins and if we do not take the water baptism, then we cannot be a Christian, real Christian. சத்தியத்தை அறிந்த பின்பு அதற்கு கீழ்ப்படியாமல் இருக்க முடியவில்லை. And after knowing the truth, I was not able to disobey the truth. அப்படினாலும் சத்தியத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதித்தார். So when I started to obey to the truth of God, the Lord God had blessed me again. ஞானஸ்நான சத்தியத்தை அறிந்து அதற்கு கீழ்ப்படிய கர்த்தர் உதவி செய்தார். And God helped me to understand the doctrine of water baptism and He helped me to obey to it. நான் ஏற்கனவே சிறு வயதில் ஞானஸ்நானம் பெற்றிருந்தேன். And even though in my young age that I was baptized, சிறு வயதிலே நான் அதிக வியாதி உள்ளவனாக இருந்ததனால் என்னுடைய பெற்றோர் எனக்கு பூரண சுகம் கிடைத்த பிறகுதான் ஞானஸ்நானம் கொடுப்போம் என்று அவர்கள் தீர்மானம் பண்ணியிருந்தார்கள். As I was very sick in my young age, the parents had determined that only after being healed completely that we will be giving the water baptism. அப்படினால சிறு குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை. என்னுடைய வியாதிகள் எல்லாம் சுகமடைந்து 4 வயது இருக்கும் பொழுது நான் நடந்து சென்று போகிற வேலை அப்படிதான் எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்ததாக சொன்னார்கள். So when I was a small baby, I was not given the baptism, but when I became old, by 4 years old, I went by walk and I took the baptism. ஆனாலும் ஞானஸ்நான சத்தியத்தை குறித்து கர்த்தர் தெளிவாக பேசின பொழுது அதெல்லாம் போய் அது உண்மையல்ல என்பதை விளங்கி சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தேன். But when I came to know about the real doctrine of the water baptism, then again I obeyed to the water baptism. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவராக என்னை பரிசுத்தாவினால் அபிஷேகித்தார். God being faithful in His promises, that He anointed me with the Holy Spirit. இந்த ஐக்கியத்தில் விதமாக கடந்து வந்த பொழுது என்னை குறித்து அவருடைய நோக்கத்தை கர்த்தர் என்னோடு பேசினார். When I came to this fellowship, the Lord God has spoken with me about the purpose concerning me. கர்த்தரை சேவிக்கக்கூடிய ஒரு ஊழியராக இருக்கும்படி என்னை கர்த்தர் முன்குறித்ததை குறித்து வெளிப்படுத்தினார். And God had predetermined me that, and He revealed me my purpose, that I should be a servant of God in this ministry. இந்த ஊழியத்துக்குரியதான இந்த உன்னதமான அழைப்பை கர்த்தர் எனக்கு தந்தார். And the Lord God gave me the heavenly calling to do this heavenly ministry. கீழ்ப்படிந்து நான் என்னை ஒப்புக் கொடுத்தேன். And I obeyed and I surrendered for this ministry. அதன் பின்புதான் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே போராட்டங்கள் ஆரம்பித்தன. But after that only struggles that started to come up in my Christian life. வீட்டார் மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இருந்தபடினால இதை கடுமையாக எதிர்த்தார்கள். As all my relatives and my household people, as they were belong to the church, other church, and they opposed me very greatly. நான் ஊழியத்துக்கு போக முடியாத நிலைமை இருந்தது. And I was not able to go for the ministry. அழைத்த தேவன் உண்மையிலவர் என்பதை நிரூபிக்கும்படியாக எல்லா தடைகளையும் மாற்றி ஏற்ற வேளையிலே கர்த்தருடைய ஊழியத்திற்கு வந்து சேர உதவி செய்தார். But all these hurdles that it became true that the Lord who called me true, so He helped me to come to the ministry. கர்த்தருடைய வீட்டிலே கர்த்தருடைய ஊழியர்களோடும் கர்த்தருடைய ஜனங்களோடும் பரலோக சந்தோஷத்தை அனுபவிக்க கடந்த நாட்கள் எல்லாம் கர்த்தர் எனக்கு உதவி செய்ததற்காக நான் மிகவும் நன்றியுள்ளவனாக கர்த்தரை துதிக்கிறேன். And I praise God with the gratitude that being in the faith home, being with the heavenly people, being with the people of God, and being with the servants of God, and to do the ministry here. மூட நம்பிக்கையிலிருந்து குருட்டாட்டத்திலிருந்து கர்த்தர் என்னை விடுதலையாக்கினதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். And I praise God that the foolish hope and from the blindness that the Lord God had delivered me. பிரியமானவர்களே, நம்முடைய சபையோ நம்முடைய பாரம்பரியங்களோ நாம மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிற மற்ற சடங்காச்சாரங்களோ நம்மை ரட்சிக்க முடியாது,
நம்மை பரலோகத்துக்கும் கொண்டு போக முடியாது. Beloved people, the church or all the rudimental things that we do follow, all our traditions cannot save us and it cannot lead us to heaven. இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். Jesus said that I am the life and I am the truth and I am the way. நம்முடைய ஜீவியத்திலே வழியாக இருக்கிற இயேசுவை அறிந்து கொள்ளாவிட்டால், In our life, the Lord Jesus, who is the way, if we do not able to understand His ways, சத்தியமும் ஜீவனுமா இருக்கிற அவர் அனுபவித்து சத்தியத்தை அறிந்து கொண்ட அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ளாவிட்டால், and if we do not know, if we do not experience the life and the truth which is in Jesus, அவர் சொன்னார், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். He said that without me no one can come unto my Father. அவரை நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்திலே அனுபவிக்காத பட்சத்தில் பரலோக ராஜ்யத்துக்கு போறது கூடாத காரியம். If we do not Jesus in our personal life, it is very impossible to go to heaven. அப்படினால இந்த நாட்டிலும் கூட கர்த்தர் அவரை அறிந்து கொள்ள, சத்தியத்தை அறிந்து கொள்ள கூட எப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை தந்ததற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். So again I do praise God that the Lord God has given me another opportunity to know about Him. இந்த நாட்டில் கர்த்தர் நமக்கு தருகிற கிருபைக்கு ஏற்றபடி கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். According to the grace of God, the Lord God has given us the opportunities to meditate the words of God. அப்படினால நாம் கர்த்தருடைய வசனத்தின் வெளிச்சத்தினால் பிரகாசமடைந்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கம் தான் இந்த கூட்டங்கள் நோக்கத்தோடு தான் இந்த கூட்டங்கள் ஆயத்தமாக்கப்பட்டுள்ளது. The purpose of this gospel meeting is that somehow that we should be enlightened and we should be enlightened by the word of God and we should be prepared to go to heaven. ஆகவே ஜெபத்துடன் இந்த நாட்டில் நாம் கர்த்தருடைய வசனத்தை நாம் கேட்போம், நாம் தியானிப்போம். ஆண்டவர் நம்முடைய ஜீவியத்தில் பெரிய காரியங்களை செய்வார். So let us hear the word of God and let us observe the word of God with the prayers and surely the Lord will bless us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நம்முடைய தியானத்திற்காக யோபின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் படிப்போம். For our meditation, let us take Job the 24th chapter, the first verse. அடுத்த வருஷம் சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாமல் இருக்க அவர் மனுஷனுக்கு நியமித்த நாட்களை மனுஷன் அறியாமல் இருக்கிறது எப்படி? Why is seeing times are not hidden from the Almighty? Do they not that know Him not see His days? மனசாட்சி காலத்துல ஜீவித்திருந்தாலும் இந்த யோப் என்ற பரிசுத்தவானுக்கு ஒரு பெரிய வெளிப்படுத்தல் இருந்தது. Even though Job had lived in the dispensation of the conscious spirit, but he had a great revelation with him. அவன் சொல்லுகிறான், தேவன் மனுஷனுக்காக சில நாட்களை நியமித்திருக்கிறார். He said here that the Lord God hath appointed times for man. அதை மனுஷன் அறியாமல் இருந்தால் எப்படி? If a man is not able to understand it, then how it is? தேவன் மனுஷனுக்காக நியமித்த நாட்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த பரிசுத்தவான் வலியுறுத்துகிறார். Here the saint of God, he emphasizes that the man should know that the times are appointed by God for him. சாதாரணமாக நாம் நம்முடைய வாழ்க்கையை கவனித்தால் நாம் நம்முடைய குடும்பத்தாருக்காக, நம்முடைய வீட்டு பிள்ளைகளுக்காக, மற்றவர்களுக்காக நாம் அநேக காரியங்களை பிளான் பண்றோம். In our own life we do see that we are planning many things for our own self and for our own family and for all the other things. இந்த நாட்டில் அரசாங்கம் கூட அப்படிப்பட்ட பல திட்டங்களை எல்லாம் உருவாக்கி மனுஷர் அந்த காரியத்தில் உற்சாகப்படுத்துகிறது. Even the government is announcing many plans and so that they are asking the people to follow it. இப்படிப்பட்ட அந்த திட்டங்களை எல்லாம் அவர்கள் அறிவிக்கிறதுடைய நோக்கம் என்ன? What is the purpose that they do proclaim all the plans to the people? இந்த உலகத்துல மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு நல்ல நிலைமையில காணப்படும்படியாகத்தான். Because only in this world that the man should live a very peaceable life. ஆனபடினாலே அந்த திட்டங்களின்படி அவன் எல்லா காரியங்களையும் ஆயத்தப்படுத்தி அதற்கேற்றபடி தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்வதன் மூலமாக இந்த உலக வாழ்க்கை மனுஷனுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய நோக்கம். And it is the purpose of the plans that the worldly life for the man should be a blessed one. இதை போலவே நம்மை சிருஷ்டித்த நம்முடைய தேவனும் கூட இந்த உலகத்தில் மாத்திரமல்ல வரப்போகிற பரலோகத்திலும் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜீவியம் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக நமக்காக நாட்களை நியமித்திருக்கிறார். Likewise the Lord God who is the creator God, that not only in the present world but in the world to come also that we should be a blessed one, the Lord God had appointed the days for us. அப்படினாலே இந்த உலகத்திலே நாம் உயிர் வாழும் பொழுது உலக பிரகாரமாக ஒரு நல்ல வாழ்க்கை செய்வதற்கேற்ற எல்லா திட்டங்களை நாம் தீட்டுகிறது போல ஆவிக்குரிய பிரகாரமாக தேவன் நமக்கு நியமித்திருக்கிற நாட்களை அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. So while we do live in the world, as we have some more great plans to lead a very high life in this world, in that same way in a spiritual life also we need some plans. வேதத்திலே 49ஆம் சங்கீதம் கடைசி வசனத்தை படிக்கும் பொழுது, Psalm
49, the last verse. இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான், Here the psalmist says, கனம் பொருந்தினவனாய் இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகிற மிருகங்களுக்கு ஒப்பாக இருக்கிறான். man that is in honor and understandeth not is like the beasts that perish. கனம் பொருந்தின ஒரு மனுஷன் எப்படி அறிவில்லாமல் இருக்க முடியும்? If a honorable person, how can he be so without knowledge? ஒரு மனுஷன் கனம் பொருந்தினவனாய் இருந்தும் அறிவில்லாமல் இருந்தால் அவன் அழிந்து போகிற மிருகத்திற்கும் அவனுக்கும் வித்தியாசம் இல்லையா? If a man is honorable one, but if yet he is not, doesn't have understanding, then there is no difference between the beasts that perish. கனம் பொருந்தின மனுஷன் பெற்றுக்கொள்ள வேண்டிய அறிவு என்ன? What is the knowledge that the honorable person should have? இந்த உலக பிரகாரமான அறிவு அவனை கனம் பொருந்தின ஒரு மனுஷனாக மாற்றி இருக்கிறது. The worldly knowledge might have made him as a honorable one. ஆனால் அவனுக்கு இல்லாமல் இருக்கிற அறிவு என்ன? But what is the knowledge that he do lack அவனுடைய now? வாழ்க்கையின் முடிவில் அவன் மிருகத்தை போல நம்பிக்கை இல்லாமல் அழிந்து போவதற்கு அவனுடைய ஜீவியத்தில் காணப்படாமல் இருக்கிற அறிவு என்ன? At the end of his life, that he is also perishing like the beast. What is the knowledge that he do lack in his life? இரண்டு முக்கியமான அறிவு அவனுக்கு அவசியம். He needs two important knowledge. முதலாவதாக தேவனாலே அவனுக்குள்ள சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற ஆத்மாவை பற்றி ஒரு அறிவு வேண்டும். First of all, he should know the knowledge about the soul which was created by God and which is within தன்னுடைய him. ஆத்மாவை பற்றி ஒரு அறிவை இழந்த மனுஷன் எவ்வளவு கனம் பொருந்தினவனா இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் அவனுடைய முடிவு அழிந்து போகிற மிருகத்தை போலதான் இருக்கிறதாக வேதம் சொல்கிறது. The word of God very clearly say that if a man doesn't have the knowledge about the soul, then he is like a beast which will perish. அடுத்தபடியாக மனுஷனுக்கு இருக்க வேண்டிய மற்றொரு முக்கியமான அறிவு என்ன? Nextly, what is the knowledge that the man should possess? தன்னை சிருஷ்டித்த ஒரு கடவுள் உண்டு. There is a created God. எதற்காக தன்னை சிருஷ்டித்தார் என்கிறதான நோக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும். And he should know the very purpose for which God had created him. இந்த உலகத்தில் நாம் உயிர் வாழும் பொழுது இந்த இரண்டு அறிவை நாம் பெற்றுக்கொள்ளாவிட்டால் உலக பிரகாரமாக எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்திற்கு நாம் போனாலும் நம்முடைய முடிவு ஒரு அழிந்து போகிற மிருகத்தை போலதான் இருக்கிறதாக வேதம் சொல்கிறது. While we do live in the world, if we do not possess these two knowledges, but if we are living in a very high honorable position in this world, but yet our life can be compared with the beast that will perish. இங்கே இந்த பக்தன் என்ன சொல்கிறார்? Here, what does the saint of God say? சர்வ வல்லவருக்கு எந்த காலங்களும் மறைக்கப்படுவதில்லை. And to the Almighty, all the times or no times are hidden. சர்வ வல்லவர் மனுஷனுக்கு நாட்களை நியமித்திருக்கிறார். And the Almighty had appointed the days for the times for the man. அப்ப இந்த உலகத்துல ஜீவிக்கிற ஒரு மனுஷன் தனக்காக தேவனால நியமிக்கப்பட்ட நாட்களை அறிந்து கொள்ளாவிட்டால் அவன் இந்த உலகத்துல உயிர் வாழ்கிறதுல பிரயோஜனம் இல்லை. So if a man who was created by God and if he doesn't know that the times are in the hands of God, then there's no purpose for him to live in the world. அதனால உங்களுக்கும் எனக்கும் தேவன் சில நாட்களை நியமித்திருக்கிறதாக வேதம் சொல்கிறது. So the word of God say that for you and myself the Lord God hath appointed some times. இங்கே நாட்கள் என்று சொன்னாலும் அவைகள் ஒரு கால வரை ஒரு டியூரேஷனை காண்பிக்கிறது ஒளி அது ஒரு நாளை காண்பிக்கிறது இல்ல. Even though here it is mentioned as times, but it is not mentioned as a single day, but it mentions some duration. முழு உலக சரித்திரம் அல்லது முழு உலக கால வரையை வேத வசனத்தின் வெளிச்சத்தில் பார்க்கும் பொழுது சில கோணங்களில் நாம் பார்க்கலாம். And the whole period of the world, that when we know it in the light of the word of God, we can see it in some different angle. பரிசுத்தவான்களுக்கு தேவன் அதை பற்றி வெளிப்படுத்தினபடி இரண்டு விதங்களில் அதை பிரித்திருக்கிறார்கள். And according to the saints of God, saints of God, they had separated in two ways. ஒன்று காலங்கள், ages என்று சொல்லப்படுகிறது. First one is mentioned as the ages. அவைகள் ஏழு காலங்கள் இருக்கிறதாக வேத சரித்திரம் முழுவதிலும் நாம் பார்க்கலாம். And if we read the whole Bible, there are seven dispensations. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. அவைகளை குறித்து நாம் பார்த்தால், and when we look into this, முதலாவதாக முந்தின நித்தியம். First of all, the former eternity. அடுத்தபடியாக தூதர்களின் காலம். Secondly, the dispensation of angels. மூன்றாவதாக அறியாமையின் காலம். Thirdly, the period of ignorance. நான்காவதாக பூர்வ கால உலகம். Fourthly, the ancient world. ஐந்தாவதாக இக்கால பொல்லாத பிரபஞ்சம். Fifthly, the present and wicked evil world. ஆறாவதாக இனி வரும் உலகம். Sixthly, the world which is to come. ஏழாவதாக பிந்தின நித்தியம். Seventhly, the later eternity. முந்தின நித்தியம் என்று சொன்னால் என்ன? What do we mean by the former eternity? இந்த உலகம் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பாக மற்ற காணக்கூடிய எவைகளும் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பாக தேவன் இருக்கிறார். Before the world was created, before the things which we do see now, before it was created, God was there. நாம் எல்லாரும் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், ஆனால் தேவன் சிருஷ்டிக்கப்பட்டவர் அல்ல. அவர் ஆரம்பத்திலிருந்தே இருக்கிறார். We were all the created beings, but the Lord God was not created. He is from the beginning. ஆரம்பத்தில் இருக்கிறதான தேவன் இருந்த காலம், தேவனுடைய அந்த பகுதி முந்தின நித்தியம் என்று சொல்லப்படுகிறது. So the dispensation in which God lived, it is called as the former eternity. இந்த முந்தின நித்தியத்திலே திரியேக தேவன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் காணப்படுகிறார்கள். In this former eternity, the triune God the Father and Son and the Holy Ghost can be seen. முந்தின நித்தியத்தில் அவர்கள் என்னவெல்லாம் செய்தார்கள் என்கிறதை குறிப்பதுதான் இந்த முந்தின நித்தியம், இந்த காலம்.
What the triune God did in the former eternity, that is called as the former eternity. அடுத்தபடியாக தூதர்களின் காலம் என்று சொல்லப்படுகிறது. Nextly, the dispensation of angels. தேவன் முதலாக தூதர்களை தான் சிருஷ்டித்தார். First of all, the Lord God had created the angels. அதன் பின்பு இந்த உலகத்தை சிருஷ்டித்தார். After that, He created this world. அதன் பின்பு எல்லா மனுஷனையும் சிருஷ்டித்தார். After that, He created the man. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. தூதர்கள் தேவனாலே பல நோக்கங்களுக்காக சிருஷ்டிக்கப்பட்டார்கள். And angels were created by God for many different purposes. இவைகளை பற்றி விவரிக்கிற காலம் தான் தூதர்களின் காலம். And the period in which the duration of them is called the period of the angels. அதன் பின்பு அறியாமையின் காலம் என்று சொல்லப்படுகிறது. After the period of ignorance. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த பின்பு, when after God had created the man, மனுஷன் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு பாவம் செய்யும் வரையில் இருந்த அந்த காலம் தான் அறியாமையின் காலம். till the man is deceived by the devil, that period is called the period of ignorance. அந்த நாட்ல மனுஷன் பாவத்தை அறியவில்லை. In those days, man was not knowing any sin. எந்த தீமையும் அறியவில்லை. He doesn't know any wicked things. தேவனுடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் சிருஷ்டிக்கப்பட்டு அவன் எல்லா தேவனுடைய ஆசீர்வாதங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தான். And he was a man who was created in the image and likeness of God, and he was enjoying all the blessings of God. தேவன் தான் சிருஷ்டித்த எல்லாவற்றையும் ஆளுகை செய்ய வேண்டும் என்று அவனுக்கு சொல்லியிருந்தார். ஆகவே எல்லா காரியங்களின் மேல் அவன் ஆளுகை செய்து கொண்டிருந்தான். And God had commanded the man to have dominion over all the created things, so he had the dominion over all the things. இதுதான் அறியாமையின் காலம் என்று சொல்லப்படுகிறது. That is the period of ignorance. அதன் பின்பு பூர்வ கால உலகம் என்ற ஒரு அந்த காலம் ஆரம்பிக்கிறது. After that, only after that, the ancient world. இந்த பூர்வ கால உலகம் என்று சொல்வது மனுஷன் பாவம் செய்து விழுந்த பின்பு துவங்குகிறது. And after the ancient world starts from the day when the man had deceived by the devil and he had committed the sin. அது அந்த மனுஷன் விழுந்து போன காலத்திலிருந்து நோவாவின் நாட்டில் உண்டான பேழையினால் முழு உலகம் அழிக்கப்பட்டது வரையில் இருக்கிறதான காலம் தான் பூர்வ கால உலகம். From the day the man had committed the sin, from the days of Noah's flood, it was called as the period of ignorance. மனுஷனுடைய பாவத்தின் மிகுதியினாலே தான் தேவன் முதலாக இந்த பூமியை ஜலத்தினாலே அழித்தார். Because of the wickedness of man, the Lord God had destroyed the world with the flood. அதுல ஒரே ஒரு குடும்பத்தார் மாத்திரம் பாதுகாக்கப்பட்டு அவர்கள் மூலமாக மறுபடியும் இந்த பூமியிலே சந்ததிகள் வந்தன. But in that only one family was preserved, and through them all the generations had followed in the world. ஆனாலும் பாவம் ஓயவில்லை. Yes, man, the sin had not ceased. மறுபடியும் மனுஷனுடைய பாவம் தொடர்ந்து கொண்டே தான் வந்தது. Again sin was following the man. ஆகையால தான் அந்த பூர்வ கால உலகம், அந்த பூர்வ கால உலகத்திற்கு பின்பு வந்திருக்கிற காலம் இந்த இக்காலத்தில் காணப்படுகிற பொல்லாத பிரபஞ்சம் என்று சொல்லப்படுகிறது. So the world, the evil wicked world, now we see it is the world which has come after the ancient world. நோவாவினுடைய ஜலப்பிரளயத்திற்கு பின்பு துவங்குகிற இந்த காலம் இரண்டாம் உபத்திரவ காலத்தின் முடிவு வரையிலும் இந்த காலம் காணப்படுகிறது. It starts from the period after the Noah's flood, and it will be from till the day after the second up to the second tribulation period. நாம் இப்பொழுது காணப்படுகிறது இந்த கால பொல்லாத பிரபஞ்சம் தான். Now we live in this wicked world. பிரபஞ்சம் என்று தமிழ்ல சொன்னா அது உலகம். And it is called as the wicked world or the wicked dispensation. நாம் இப்பொழுது ஒரு பொல்லாத உலகத்தில் ஜீவிக்கிறோம். Now we are living in the wicked world. பாவமும் அக்கிரமம் பெருகி இருக்கிற உலகத்தில் தான் நாம் ஜீவிக்கிறோம். Now we are living in the world where the iniquities and sins are abounding. ஆனால் இந்த உலகத்திற்கு இந்த காலத்துக்கு சீக்கிரம் ஒரு முடிவு வரப்போகிறது. But surely there will be an end for this world. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதன் பின்பு இன்னும் ஒரு உலகத்தை தேவன் சிருஷ்டிக்கிறார். After that the Lord will create another world. அது 1000 வருஷ அரசாட்சி என்று சொல்லப்படுகிறது. That we call as the period of millennium. கர்த்தருடையவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுற எல்லா பரிசுத்தவான்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட இதே உலகில் 1000 வருஷம் ஆளுகை செய்வார்கள். All the saints of God who will be caught up in the second coming of the Lord, they will be coming back to the same world, and for 1000 years that they will be reigning in the world. இதுவரையிலும் இந்த உலகத்தில் காணப்பட்ட எல்லா தீமைகள் நீக்கப்பட்ட ஏதேன் தோட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு அறியாமையின் காலத்தில் மனுஷன் ஜீவித்தான் அப்படிப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட அனுபவம் அப்பொழுது காணப்படும். And all the wickedness and all the iniquities in the world will be removed, and how the man enjoyed all the privileges and the blessings in the Garden of Eden, in the same way man will live in the period of millennium. ஆகையால் தான் அது இனி வரப்போகிற உலகம் என்று சொல்லப்படுகிறது. So it is being called as the world which is to come. 1000 வருஷ அரசாட்சியோடு அந்த காலம் முடிவடைகிறது. And with the millennium period it will come to an end. அதன் பின்பு பிந்தின நித்தியம் என்ற ஒரு காலம். After that the later eternity. அதுதான் தேவன் நித்திய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிற காலம். That is the period in which the Lord will establish the eternal kingdom. அதற்கு முடிவே இல்லை. There will be no end for this. நாம் ஏற்கனவே கவனித்தது போல இந்த உலகத்தில் ஜீவிக்கும் பொழுது ஆத்மாவை பற்றி அறிந்து கொண்டு தேவனை பற்றி அறிந்து கொண்டு தங்களுடைய காலத்தை ஆதாயப்படுத்துகிறவர்கள்
பிந்தின நித்தியத்திலே தேவனுடைய ராஜ்யத்திலே காணப்படுவார். As we have already meditated, the person that who has earned the soul, and they will be living in the later eternity to come. பிந்தின நித்தியத்திலே இரண்டு இடங்கள் உண்டு. In the later eternity there will be two places. ஒன்று பரலோகம், First one is the heaven, மற்றொன்று நரகம். second one is the hell. நித்தியம் என்று சொல்லி இருக்கிறதுனால இந்த இரண்டு இடங்களுக்குமே முடிவில்லை. So as it is mentioned as eternity, there will be no end for these two places. தேவனுடைய கிருபையினாலே நாம் பரலோகத்துக்கு போகக்கூடிய ஸ்லாக்கியம் கிடைத்தா பரலோக ராஜ்யத்தில் நாம் என்றென்றைக்கும் காணப்படுவோம், முடிவில்லாத நாட்கள் காணப்படுவோம். But by the grace of God, if we have the grace of God, we can go to heaven and we will be for the endless time, forever we will be in heaven. ஆனால் தேவன் நமக்கு தருகிற காலத்தை வீணாக்கி விட்டு, But if we make all the times vain, கிருபையை வீணாக்கி விட்டு, and if we lose the grace, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் இருந்து, and if we do not have the mind to accept the truth, குருட்டாட்டத்தில் தொடர்ந்து ஜீவித்து மரிக்கிற மனுஷர் தங்களுடைய பிந்தின நித்தியத்தை நரகத்தில் செலவழிப்பார்கள். those who do continue their life in the blindness, they will be entering into the hell and they will be there forever. இயேசு சொன்னார், அவருடைய அங்கே அக்கினி அவியாது, அவருடைய புழு சாகாது. Jesus said the fire there will not be quenched, the worms will not die there. அப்படினால பிந்தின நித்திய நரகத்துல செலவழிக்கிறவருடைய அவருடைய வாழ்க்கை மிகவும் மோசமாக இருக்கும். So the people who end up their life in the later eternity in the hell, their life will be a very miserable one. நித்தியம் என்று சொல்றபடினால அதற்கு முடிவே இல்லை. As it is said as eternity, there will be no end. இப்படி வேத வசனத்தின் வெளிச்சத்திலே காலங்கள் 7 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. So in the light of the word of God, the dispensation is divided into 7. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த காரியங்களை பற்றியெல்லாம் நாம் அறிந்து கொள்ளும்படியாக தான் இந்த பரிசுத்தவான் அதை குறித்து வேறொரு விதத்தை சொல்கிறார். In order to understand all about these ages, the saint of God hath very clearly said here. தேவன் மனுஷனுக்காக நாட்களை நியமித்திருக்கிறார். God hath appointed times for the man. பிரியமானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் தேவன் நியமித்திருக்கிற நாட்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது இந்த உலகத்தில் நாம் ஜீவிக்கும் பொழுது செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு கடமையாகும். Beloved people, the very important duty and responsibility for us is that we should know that the times are appointed by God for us. ஒருவேளை நாம் பக்தி உள்ளவர்களா இருக்கலாம். Sometimes we may be the God-fearing people. சன்மார்க்க ஜீவியம் செய்யலாம். We may lead a righteous life. தீமையான காரியங்களுக்கு போகாமல் இருக்கலாம். We may not do any evil things. அநேக நல்ல காரியங்களை கிரியைகளை செய்கிறவர்களா இருக்கலாம். We may do many good things. தேவனை கனம் பண்ற மனுஷரா இருக்கலாம். And we may be honoring God also. உண்மையாக ஆராதனைக்கு போகிற மனுஷரா இருக்கலாம். Really, we used to go to worship the Lord. தேவனுடைய ஊழியர்களை கனம் பண்றவர்களாக அவர்களுக்கு பல விதங்களில் உதவி செய்யக்கூடியவர்களா இருக்கலாம். We may be honoring the servants of God, and also we will be helping the servants of God in many different ways. இவைகளெல்லாம் நல்லதுதான். ஆனாலும் தேவன் நமக்கு நியமித்திருக்கிற நாட்களை நாம் அறிந்து கொள்ளாவிட்டால் இவைகளினாலே நமக்கு பிரயோஜனம் இல்லை. These are all very good, but if we do not understand the times which are appointed by God for us, then there will be no use of these things. தேவன் நமக்கு நியமித்திருக்கிற நாட்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது நம்மை பற்றி தேவனுடைய ஒரு முக்கியமான ஒரு நோக்கமாகும். So the great one important purpose of God concerning us is that we should know that the times we should understand the times which are given to us. நமக்காக நியமித்திருக்கிற நாட்களை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது, while we think about the times which are appointed by God for us, முக்கியமாக அது 4 அனுபவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. Importantly, there are 4 experiences mentioned there. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. முதலாவதாக இரட்சணிய நாள் என்று சொல்லப்படுகிறது. First of all, the day of salvation. இரட்சணிய நாள் என்று சொல்லும் பொழுது அது ஒரு நாளை குறிக்கவில்லை. Day of salvation doesn't mean a singular day. இந்த இரட்சணிய நாள் என்பதற்கு ஒரு கால வரை இருக்கிறது. For the day of salvation, it contains some duration. இந்த நாள் கல்வாரியில் துவங்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாள் வரை இடைப்பட்ட காலம் தான் இரட்சணிய நாள் என்று சொல்லப்படுகிறது. The day of salvation starts from the day on which the Lord Jesus was hanged on the cross until his coming. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. முதலாவது நாள் இரட்சணிய நாள். The first day is the day of salvation. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இரட்சணிய நாள் என்று ஒரே ஒரு வசனம் தான் சொல்லப்பட்டது. In the Old Testament and as well as in the New Testament, only once it is written as the day of salvation. பழைய ஏற்பாட்டில் ஏசாயா 49 அதிகாரம் 8 வசனத்திலும், in the Old Testament Isaiah 49 chapter the 8th verse. புதிய ஏற்பாட்டில் 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் 2 வசனத்தில் இந்த இரட்சணிய நாள் என்ற பதத்தை நாம் பார்க்கலாம். In the New Testament 2 Corinthians 6 chapter the 2nd verse we read about the day of salvation. முழு வேதாகமத்தில் 2 இடங்கள் இதை பற்றி சொல்லி இருந்தாலும் ஒரு முக்கியமான ஒரு நாளாகும். Even though throughout the word of God only twice it is mentioned about the day of salvation, but it is a very important day for us. தேவன் நமக்காக நியமித்த இந்த நாளாகிய இரட்சணிய நாளை நாம் அனுபவிக்காத பட்சத்தில் பரலோக ராஜ்யத்துக்கு நாம் போவது கூடாத காரியம். If we are not able to enjoy or experience the day of salvation which is appointed by God for us, then it is impossible for us to go to heaven. ஏனென்றால் தேவன் நமக்கு இந்த நாட்களை நியமித்ததனுடைய நோக்கமே
இந்த நாட்டிலே நாம் அனுபவிக்கிறது மூலமாக பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க நாம் ஆயத்தப்படும்படியாக. Because the very purpose of God concerned that we have this day of salvation is that we should inherit the inheritance which are in heaven. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்படினால இந்த ரட்சணை நாளை குறித்து சற்று பின்பு நாம் விவரமாக சிந்திக்கலாம். So sometimes later we will deal elaborately about the day of salvation. இரண்டாவதாக தேவன் நமக்கு நியமித்திருக்கிற நாள் என்ன? Secondly, what is the day appointed by God for us? கிறிஸ்துவின் நாள். It is the day of Christ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மறுபடியும் கிறிஸ்துவின் நாள் என்று சொல்வது ஒரு விதத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகை முக்கியமாய் காண்பிக்கிறது. Again, day of Christ signifies the secret advent of the Lord Jesus. ஆனாலும் இந்த கிறிஸ்துவின் நாள் என்று சொல்வதும் கூட கல்வாரியில் துவங்கி இரண்டாம் உபத்திரவ காலம் முடிவடையும் வரையிலும் அல்லது 1000 வருஷ அரசாட்சி காலம் வரையும் உள்ளதான நாளை காண்பிக்கிறது. The second day of Christ, the day of Christ starts from the day on which Jesus was hanged on the cross until the millennium period is over. இன்னும் சொல்லப்போனால் வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு அல்லது கடைசி நியாயத்தீர்ப்பு நாள் வரையிலும் கூட இந்த கிறிஸ்துவின் நாள் காணப்படுகிறது. Or the day of Christ will be continuing till the day of the white throne judgment. ஏனென்றால் இந்த கிருபையின் காலத்தை இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் ரட்சிப்பை பெறுகிறோம். Because during the dispensation of grace that we receive salvation through grace, through Jesus. அவருடைய கிருபையினாலே அவருடைய ரகசிய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். By his grace that we will be taken up in his coming. அதன் பின்பு இந்த பூமியில் 7 வருஷ உபத்திரவ காலம் சம்பவிக்கும். After that in this world there will be 7 years of tribulation. அந்த 7 வருஷம் நாம் பரலோகத்திலே தேவனோடு கூட நாம் சஞ்சரிக்க போகிறோம். Those 7 years that we will be dwelling with the Lord God in heaven. இதற்கிடையில முதல் 3 வருஷ காலத்திலே வருகையில கைவிடப்பட்டு போய் இரத்த சாட்சிகளாக மரிக்கிறவர்களை சேர்க்க இயேசு கிறிஸ்து வருகிறார். In the meantime, at the end of the first 3.5 years, the martyrs who will die in the period of first tribulation, the Lord Jesus will come to take them. இரண்டாவது 3 வருஷ காலத்திலே இஸ்ரவேல் கோத்திரத்தாரில் 144,000 பேர் முத்திரை போடப்பட்டு பாதுகாக்கப்படுகிறார்கள். In the second 3.5 years of tribulation, 144,000 of Jews that they will be sealed and they will be protected. அதன் பின்பு இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற அந்தி கிறிஸ்துவையும் அவனுடைய சேனையை முறியடிக்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திரும்பி வருகிறார். After that, the Lord Jesus Christ will be coming to rule to take the judgment upon the Antichrist and his host. அந்த வேளையில ஒரு பெரிய யுத்தம் நடக்கும். At the time there will be a great war. அந்த யுத்தத்திலே அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் பிடிக்கப்பட்டு அக்கினி கடலில் தள்ளப்படுவார்கள். In that war, the Antichrist and the false prophet they will be caught and they will be put into the lake of fire. பிசாசு அல்லது வலு சர்ப்பம் 1000 வருஷம் பாதாளத்திலே கட்டி வைக்கப்படுவான். The devil or the dragon that he will be bound in the bottomless pit for 1000 years. அதன் பின்புதான் 1000 வருஷ ஆளுகை இந்த பூமியில் நடக்கிறது. After that, the period of millennium will start in this world. பரலோகத்திலே சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற கர்த்தராக இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்தவான்கள் இந்த பூமியில் வந்து ஆளுகை செய்கிறார்கள். The Lord Jesus Christ and all the saints of God who were dwelling till that period in the heaven, again they will be coming to the earth and they will be ruling the world. அதன் முடிவில் மறுபடியுமாக ஒரு பெரிய யுத்தம் நடக்கும். At the end of that period there will be again a great war. கோகு மாகோக் யுத்தம் என்று வேதத்தில் படிக்கிறோம். And we read it from the word of God as the Gog and Magog war. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாதாளத்தில் அடைக்கப்பட்டு விடுதலையாக்கப்படுற பிசாசு அவனுடைய சேனைகளுக்கு நடக்கிற கடைசி யுத்தம். And it will be the last war between the Lord Jesus Christ and the devil who will be the dragon who will be delivered out of the bottomless pit. இந்த யுத்தத்திலே பிசாசும் அவனுடைய சேனைகளும் அவருடைய வாயின் சுவாசத்தினாலே அழிக்கப்படுவார்கள். In this war the devil and all his hosts will be destroyed by the breath of the breath of the Lord Jesus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதோடு இந்த உலகத்திற்கு ஒரு அந்த எல்லா அழிவும் சத்துருக்கள் அழிக்கப்படுகிறார்கள். After that all the enemies will be destroyed. அதன் பின்பு கடைசி நியாயத்தீர்ப்பு நடக்கிறது. After that there will be the Lord's judgment. அதுதான் வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு என்று வேதத்தில் படிக்கிறோம். That we read it from the word of God as a white throne judgment. இயேசு கிறிஸ்து தான் நியாயாதிபதியாக இருந்து உலக தோற்றம் முதல் அந்த நாள் வரையிலும் இருக்கிற எல்லாரையும் நியாயம் தீர்ப்பார். And Jesus Christ will be seated as a judge, and from the day of the creation of the world till the end of the world he will judge each and everyone. எல்லாரும் அவருடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கப்படுவார்கள். And everyone will be judged according to their deeds. கர்த்தருக்கு சித்தமான இந்த விஷயங்கள் எல்லாம் நாம் இந்த நாட்டில் இன்னும் தெளிவாக நாம் படிக்கலாம். If it is the will of God that we will be dealing with all these things in the days to come. அந்த கடைசி நியாய தீர்ப்பு முடிந்த பின்பு after the end of the white throne judgment இந்த வானம் பூமி எல்லாம் அழிக்கப்படும். the present world and heaven will be destroyed. இவைகள் எல்லாம் இல்லாமல் போய்விடும். And it will be nothing. அதன் பின்புதான் தேவனுடைய நித்திய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். Only after that the eternal kingdom will be established. தேவனுடைய நித்திய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் பொழுது தேவனுடைய பொறுப்புக்குள் வந்து விடுகிறது. And when the eternal kingdom is established, then everything will be coming under the dominion of God. அதுவரையிலும் நடக்கிற எல்லா சம்பவங்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு அல்லது அவரை தலைவராக வைத்து தான் நடக்கிறது. Until the time all the happenings in the world will be having the Jesus as the head. ஆனா அப்படினால இது
இது கிறிஸ்துவின் நாள் என்று இவ்வளவு காலங்களுக்கு சேர்த்து சொல்லப்படுகிறது. So all these times or durations are combined together and called as the day of Christ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கிறிஸ்துவின் நாளை குறித்து வேதத்திலே பல இடங்களில் நாம் படிக்கலாம். ஆனால் ஒரு சில காரியங்களை மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். Concerning the day of Christ, we can read it in many different portions of the Bible, but some of the things I would like to mention here. முதலாம் கொரிந்தியர் முதலாம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் 1 Corinthians 1st chapter the 8th verse. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாள் என்று இந்த நாளை குறித்து அப்போஸ்தலன் சொல்கிறார். Here the apostle is mentioned here as the day of the Lord Jesus Christ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாள் என்று இதை அப்போஸ்தலன் சொல்கிறார். Apostle calls it as the day of our Lord Jesus Christ. இரண்டாம் கொரிந்தியர் முதலாம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் 2 Corinthians 1st chapter the 14th verse. கர்த்தராகிய இயேசுவின் நாள் என்று இங்கே அப்போஸ்தலன் அதே நாளை குறித்து சொல்கிறார். Here the same day is mentioned here as the day of the Lord Jesus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. வெளிப்படுத்தல் முதலாம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் படிக்கும் பொழுது Revelation 1st chapter the 10th verse. இது கர்த்தருடைய நாள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Here it has been mentioned here as the day of Christ. நாம் இதன் பின்பு கர்த்தருடைய நாளை குறித்து நாம் சிந்திக்க It is போகிறோம். mentioned here as the Lord's day, then we will be meditating it later. ஆனால் சில இடங்களில் கிறிஸ்துவின் நாளை கர்த்தருடைய நாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. In some places, the day of Christ is also mentioned as the day of the Lord. ஆகவே நாம் அதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். And very clearly, we must understand these days. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் Philippians 2nd chapter the 14th verse. அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவின் நாள் என்று சொல்கிறார். Apostle Paul calls it as the day of Christ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பிலிப்பியர் முதலாம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் கூட Philippians 1st chapter 16th verse. இயேசு கிறிஸ்துவின் நாள் என்று சொல்கிறார். And here he calls it as the day of Christ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்படினால கிறிஸ்துவின் நாளை குறித்து இப்படி பல இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. So in many portions it is mentioned about the day of Christ. நம்முடைய ஜீவியத்தில் இரட்சணிய நாளை நாம் வந்து அனுபவித்த பின்பு கிறிஸ்துவின் நாளில் கடந்து வர வேண்டும். In our life, after experiencing the day of salvation, and we should come to the experience of the day of Christ. இரட்சணிய நாள் கிறிஸ்துவின் நாள் இந்த இரண்டு நாட்களின் அனுபவங்கள் நம்முடைய ஜீவியத்தில் இல்லாவிட்டால் நாம் பரலோகத்திற்கு போக ஆயத்தப்பட முடியாது. If we do not have the day of salvation as well as the day of Christ, then we cannot be prepared to go to heaven. இந்த நாட்களில் இதை குறித்து வசனத்தில் தெளிவாக நாம அறிந்து கொள்வதன் மூலமாக அதை நாம் நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். In these days we can be very sure by knowing about these days through the words of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இனி மூன்றாவது நாள், Again the third day. மூன்றாவது நாளை குறித்து ஏசாயா 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் படிக்கிறோம். Isaiah 2nd chapter 12th verse. இது கர்த்தருடைய நாள் என்று சொல்லப்படுகிறது. It has been mentioned as the day of the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த கர்த்தருடைய நாள் என்று சொல்வது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகைக்கு பின்பு இந்த பூமியிலே சம்பவிக்க போற 7 வருஷ உபத்திரவ காலத்தை காண்பிக்கிறது. Here the day of the Lord signifies the 7 years of tribulation, period of tribulation which will come after the second coming of the Lord Jesus. இயேசு கிறிஸ்து அவருடைய ரகசிய வருகை முடிந்த அடுத்த நிமிஷம் இந்த நாள் துவங்கும். Immediately after the next moment, after the advent of Jesus Christ, this day will start. நாம் இரட்சணிய நாளை குறித்து பார்த்தோம். அது எவ்வளவு நீண்ட ஒரு காலமா இருக்கிறது. And we see how long was the day of salvation. கிறிஸ்துவின் நாளை குறித்து நாம் பார்க்கும்போது அது ஒரு நீண்ட ஒரு காலமா இருக்கிறது. Even when we think about the day of Christ also, it was also for a long period. ஆனால் கர்த்தருடைய நாள் என்று சொல்வது 7 குறுகிய நாட்கள், குறுகிய வருஷம். But the day of the Lord it is only 7 years, only few years. கிறிஸ்துவின் நாள், இரட்சணிய நாள், இந்த காலம் ஏறக்குறைய 1000 வருஷங்களுக்கு அதிகமாக போகிறது. The day of salvation or the day of Christ, it goes more than 1000 years. ஆனால் கர்த்தருடைய நாள் உபத்திரவ காலத்தை பார்த்தால் 7 வருஷம் மாத்திரம். But the day of the Lord or the period of tribulation, it is only for 7 years. இந்த உபத்திரவ காலம் அல்லது கர்த்தருடைய நாள் என்கிறத உங்களுக்கும் எனக்கும் தேவன் நியமிக்கவில்லை. This day of the Lord or the period of tribulation, it is not appointed for you and myself. மனுஷனுக்காக தேவன் நியமித்திருக்கிற நாட்கள் என்று இது சொல்லப்பட்டாலும், even though it is mentioned here that the times are appointed by God for men, உண்மையாக சொல்லப்போனால் இது பழைய ஏற்பாட்டில் இருக்க இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நியமிக்கப்பட்ட நாட்கள். Really all these times are appointed for the Old Testament period for the Israelites. ஏனென்றால் உபத்திரவ காலத்தின் முதல் பகுதியில் அவர்களுக்கு சில நன்மைகள் கிடைக்கிறது. Because during the first portion of first period of the tribulation period, they will have some good things. உபத்திரவ காலத்தின் பிந்தின பகுதியில் தான் உண்மையான மேசியாவை அறியக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கிறது. At the later portion of the tribulation period only, they will be coming to know about the real Messiah. அதனால பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேலருக்காக நியமிக்கப்பட்ட நாட்கள் தான் இந்த கர்த்தருடைய நாள் என்று சொல்வது. So the day of the Lord is appointed only for the Old Testament Israelites. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய ஸ்லாக்கியத்தை இழந்து போகிறவர்கள் துரதிர்ஷ்டவசமாக இந்த கர்த்தருடைய நாளில் போக வேண்டியிருக்கிறது. But unfortunately, the people who will lose the privilege to be caught up in the second coming of the Lord Jesus, they also unfortunately they will have to enter into the period of tribulation. அவர்கள் இந்த உபத்திரவ காலத்தில் போகிறபடினாலே கர்த்தர் அவர்களுக்கு நியமித்த நாட்களாக இது மாறிவிடுகிறது. So as they are also entering the period of tribulation, these are also the days of tribulation appointed by God for them. அதுவும் கூட புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு முதல் 3 வருஷ காலம் தான் அதிலே காணப்படுகிறது. Even among that also only the first 3.5 years of period
period of tribulation is for the New Testament saints of இது God. உபத்திரவ காலமா இருந்தாலும் இந்த காலத்திலும் கூட ஒரு ரட்சிப்புக்குரிய வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார். Even though it is being the period of tribulation, yet there is a way for a man to save. யாரெல்லாம் இரத்த சாட்சிகளாய் மரிக்கிறார்களோ அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போகக்கூடிய ஸ்லாக்கியத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். Who are all will die as a martyrs, that they will be having the privilege to go enter into heaven. நாம் கவனித்தது போல மற்ற காலங்கள் நீண்ட காலம் வரை இருக்கும் பொழுது உபத்திரவ நாட்கள் மாத்திரம் ஏன் குறுகிய காலமா இருக்கிறது? And we may think that if all the days are very long duration, but the days of tribulation are only very far, for a short period only. இது தேவனுடைய அன்பை காண்பிக்கிறது. This signifies the love of God. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற விதத்தில் ஆசீர்வதிக்கிற விஷயத்தில் விசாலமான இதயத்தோடு எல்லாம் செய்கிறார். When the Lord is blessing us, He will do it with a very wide heart. ஆனால் தண்டிக்கிற விஷயத்தில் ஆண்டவர் விசாலமா செய்தார், நாம் ஒருவருமே அதை தாங்க முடியாது, நிற்க முடியாது. But if the Lord had a wide heart in punishing us, then no one can bear it. No one can stand before Him. ஆகையால் நாம் வேதத்தில் படிக்கிறோம், அவருடைய கோபம் ஒரு நிமிஷம். So we read that His wrath is only for a moment. ஆனால் அவருடைய தயவோ நீடிய வாழ்வு என்று சொல்லியிருக்கு. But His compassion is for long, forever. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆண்டவருடைய கோபம் அந்த ஒரு நிமிஷம் கூட நாம் ஒருவருமே அதற்கு முன்பாக நிற்க முடியாது. Even if the wrath of God is for only a moment, but we cannot stand before it. தேவன் அவ்வளவு அதிகமாக நம்மை நேசிக்கிறபடினால ஆசீர்வாதத்தின் நாட்களின் கால அளவை நீட்டி இருக்கிறார், தண்டனை நாட்களின் கால அளவை குறித்திருக்கிறார். As God loves us so much that the Lord God had reduced the days of punishment, but He had extended very long the day of blessings. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட இந்த உபத்திரவ நாட்களை குறித்து பேசி இருக்கிறார். Even the Lord Jesus Christ Himself had spoken about the days of tribulation. மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் அதை பார்க்கலாம். Matthew 24 chapter we read so. அவர் என்ன சொல்கிறார்? What He said? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமாக இந்த உபத்திரவத்தின் நாட்கள் குறைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்றார். And because of the chosen one, the days of tribulation will be reduced. அப்ப இந்த உபத்திரவ நாட்கள் கூடுதலா இருந்தா மீட்கப்படுகிற ஆட்கள் மிகவும் குறைவா இருக்கும். So if the period of tribulation is for a very long time, only very few will be redeemed. அப்படினால தேவன் மூன்றாவதாக நியமித்திருக்கிற நாள் கர்த்தருடைய நாள். So the third day which is appointed is the day of the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நான்காவதாக தேவன் நமக்கு நியமித்திருக்கிற நாள் தேவனுடைய நாள் என்று சொல்லப்படுகிறது. Fourthly, the day is appointed for us is the day of God. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் அதை குறித்து படிக்கிறோம். 2 Peter 3rd chapter 13th verse. இன்னும் வேதத்தை சில இடங்களில் தேவனுடைய நாளை குறித்து நாம் படிக்கலாம். In some other portions also we read about the day of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த தேவனுடைய நாள்ல சில 2 முக்கியமான பகுதிகள் உண்டு. In the day of God there are 2 important things. ஒன்று 1000 வருஷ அரசாட்சி. First one is the period of millennium. தேவன் இதற்கு எல்லா காரியங்களுக்கும் அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரத்தை கொடுத்து எல்லாவற்றையும் அவர் செய்கிறார். And the Lord God has given every power and authority to the Lord Jesus, and He is doing everything. இந்த தேவனுடைய நாளின் முதல் பகுதி என்று சொல்வது 1000 வருஷ அரசாட்சியை காண்பிக்கிறது. So the day of God, the first portion signifies the period of millennium. இந்த தேவனுடைய நாளின் இரண்டாவது பகுதி தேவனுடைய நியாய தீர்ப்பின் நாளை காண்பிக்கிறது. The second portion of the day of God signifies the judgment of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இரண்டாவது பகுதி நியாய தீர்ப்பு. And the second portion is the judgment. மூன்றாவது பகுதி And the third portion நித்தியம் ஸ்தாபிக்கப்படுகிறதை காண்பிக்கிறது. it signifies that the eternity will be established. அப்படினால இந்த எல்லா காரியங்களும், அதாவது 1000 வருஷ அரசாட்சியின் காலத்திலிருந்து நித்தியம் ஸ்தாபிக்கப்படும் வரையில் உள்ள காலம் தேவனுடைய நாள் என்று சொல்லப்படுகிறது. So from the period of the millennium until the kingdom of God is established, the duration is called as the day of God. சிலர் இந்த தேவனுடைய இந்த நாட்கள், தேவன் நியமித்திருக்கிற நாட்களை 5 நாட்கள் என்று சொல்லுகிறார்கள். Some people do they say they are dividing it as 5 days. அதாவது தேவனுடைய நாளை 1000 வருஷ அரசாட்சியாகவும் தேவனுடைய நியாய தீர்ப்பின் நாளை தனியாக ஒரு நாளாகவும் குறிப்பிட்டு பேசுகிறார். They are pointing out that the day of God is only the day of millennium, and the day of judgment is some other day. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எப்படினாலும் சத்தியம் ஒன்றுதான். However it may be, but the truth is one. நாம் நமக்காக தேவன் நியமித்திருக்கிற நாட்களை அறிய வேண்டும், அனுபவிக்க வேண்டும். We should know the days which are appointed for us, and we should experience it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நாம் தேவனுடைய நாளை குறித்து, தேவன் நமக்காக நியமித்திருக்கிற நாட்களை குறித்து அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். And it is necessary for us to know about the times which are appointed by God for us. தேவன் நமக்காக முதலாவது நியமித்திருக்கிற நாள் இரட்சணிய நாள். The first day which God hath appointed for us is the day of salvation. நாம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் என்ன படிக்கிறோம்? 1 Timothy 2nd chapter the 4th verse. அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்கிறார், Here Apostle Paul says, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும்
சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தேவன் சித்தமாயிருக்கிறார். For this is the will of God, that every man to be saved and to come to the knowledge of the truth. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தேவன் நமக்கு இரட்சணிய நாள் என்ற ஒரு நாளை நியமித்திருக்கிறபடினால, As God hath appointed the day of salvation for us. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், எல்லா மனுஷரும் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். For Apostle Timothy says that every man should attain this salvation. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. வேதவசனத்தின்படி ரட்சிப்பு என்று சொல்கிற வார்த்தைக்கு சில அர்த்தங்கள் இருக்கு. According to the word of God, the salvation contains some more meanings. முதலாவதாக விழுந்து போன மனுஷனை தேவன் தூக்கி எடுக்கிறது அவனுக்கு கொடுக்கிற ரட்சிப்பாய் காணப்படுகிறது. First of all, the fallen man, he is being lifted up. It is called as a salvation. இரண்டாவதாக தேவன் மனுஷனுடைய ஜீவியத்திலே ஒரு வளர்ச்சி, ஒரு பூரணத்துக்கு ஏதுவாய் அவனை நடத்துகிறார். அவன் ரட்சிப்புக்கு ஏதுவாய் முன்னேறி செல்கிறான் என்று சொல்லப்படுகிறது. Secondly, God is leading a person to perfection and he is also growing in salvation. It is the second thing. மூன்றாவதாக தேவன் மனுஷனை போல மனுஷனுடைய காரியங்களில் அவசரப்படாமல் நீடிய பொறுமையுள்ளவராய் அவனுக்காய் காத்திருக்கிறார். இதுவும் கூட ஒரு ரட்சிப்பு என்று சொல்லப்படுகிறது. Thirdly, the Lord is having long suffering for the man, having long patience over the man. He is waiting for the man to be saved. நான்காவதாக மனுஷன் தேவனுக்காக வைத்திருக்கிற அந்த கடைசி நிறைவை, கடைசி பூரணத்தை அவன் பெற்றுக்கொள்வது ரட்சிப்பு என்று சொல்லப்படுகிறது. Fourthly, the last perfection which a man attains, it is also called salvation. ஐந்தாவதாக ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது மனுஷன் தேவனுடைய சித்தத்தின்படி கடந்து போக வேண்டிய சில ஆவிக்குரிய அனுபவங்கள் ரட்சிப்பு என்று சொல்லப்படுகிறது. Fifthly, the man who should go through some of the spiritual experiences which are appointed by the will of God, it is called as a salvation. சாதாரணமாக ஒருவர் ரட்சிக்கப்பட்டு விட்டார் என்று சொன்னா நாம் நினைக்கிறது என்னவென்றால் அவர்கள் பாவ மன்னிப்பு பெற்றிருக்கிறார்கள், அதுதான் நாம் நினைக்கிறோம். Ordinarily, if a man is saved, we think that his sins have been forgiven, so he is being saved. ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது அதுல 7 முக்கியமான அனுபவங்கள் அடங்கி இருக்கிறது. But salvation contains 7 important experiences. அதுல முதலாவது அனுபவம் தான் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வது. The first experience is the receiving the forgiveness of sin. அது மனம் திரும்புதல் என்று சொல்லப்படுகிறது. And we call it as repentance. பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வது என்று சொல்லப்படுகிறது. And we receive the forgiveness of sin. ரட்சிக்கப்படுகிறோம் என்று அதை பற்றி சொல்லலாம். And we can say that we are saved. கர்த்தர் நமக்காக நியமித்திருக்கிற இந்த ரட்சணை நாள் என்று சொல்லும் பொழுது, while we speak about the day of salvation which is appointed by God for us, தேவன் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த 7 அனுபவங்களை நாம் பெற வேண்டியது அவசியம். If we say that we are saved, then we must attain these 7 experiences. அப்படி இல்லாவிட்டா ரட்சிப்பின் அனுபவங்களில் படிகளில் நாம் கடந்து போகிற ஒரு ஆளாக இருக்கிறோம். Otherwise still we are going in the steps of salvation. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனபடியால ரட்சிப்புக்கு 7 படிகள் உள்ளன. So salvation contains 7 steps. அதுல முதலாவது படிதான் பாவ மன்னிப்பு. And the first step is the forgiveness of sin. பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? To receive the forgiveness of sin, what should we do? நாம் தேவாலயத்திலே ஜெபம் பண்ண போன ஒரு ஆயக்காரனை குறித்து படிக்கிறோம். And we read about the publican who went to pray into the synagogue. அவன் தேவனுடைய ஆலயத்துக்கு சமீபம் வரும்பொழுது அவனுக்கு வர முடியல, தூரத்தில் நிற்கிறான். When he came to the temple of God, he could not come near, he was standing afar. தன்னுடைய கண்களை வானத்திற்கு ஏறெடுக்க முடியவில்லை. Even he could not lift up his eyes to heaven. அவனுடைய இருதயம் குற்றமுள்ளவன் என்று அவனை தீர்க்கிறது தைரியம் இல்லை, மேலே வானத்தை நோக்கி பார்க்க. Because his conscience, his heart was pricking him that he was the wicked one, so he was not able to look unto heaven. தன்னுடைய மார்பில் அடித்துக் கொள்கிறான். And he was beating upon his breast. தன்னுடைய நிர்பந்தமான நிலைமை எண்ணி அவன் வேதனைப்படுகிறதை காண்பிக்கிறது. By thinking his miserable state that he was worrying more. கடைசியாக ஆண்டவரை நோக்கி ஒரு ஜெபம் செய்கிறான். At last he made a prayer unto the Lord. ஆண்டவரே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். Oh Lord, have mercy upon this sinner. இது அவன் ஆண்டவருடைய சந்நிதியில் செய்த அறிக்கையை காண்பிக்கிறது. This signifies the confession which he made in the presence of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நாமும் கூட இந்த பாவ மன்னிப்பை அல்லது ரட்சிப்பின் முதலாவது படியை பெற வேண்டும் என்றால் நம்முடைய உண்மையான நிலவரங்களை உணர்ந்து மனஸ்தாபப்பட்டு நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும், அறிக்கை செய்ய வேண்டும். Even in our life too, that if we should attain the first step of salvation, first of all we must understand our real state and we should confess all our sins. உண்மையாக தேவ சமூகத்திலே நம்முடைய நிலவரங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நம்முடைய உண்மையான நிலவரங்களை உணரும்படியாக அறியும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்வார். Really, if we analyze all our state in the presence of God, then surely the Lord will help us to analyze the state. நம்முடைய குறைவுகளை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது அவைகளை மூடி மறைக்க பார்க்க கூடாது. While we come to know about all our shortcomings, we should not try to cover it up. அல்லது அதற்கு சில சாக்கு போக்குகளை சொல்லி அது நியாயம் என்று நீதிகரிக்க போக கூடாது. Or else we should not say some of the lame excuses and we should not judge that it is good. வேதத்தில் படிக்கிறோம், தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். He that confesseth his sin will not prosper, the word of God says. யார் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறானோ அவன் இரக்கம் பெறுவான். Whosoever confesseth and forsaketh, he will receive mercy of the Lord. நாம் இந்த பாவ மன்னிப்பை, இந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால்
நம்முடைய ஜீவியத்திலே நம்முடைய குற்றங்களை குறித்து உணர்த்தப்படும் பொழுது மனஸ்தாபப்பட்டு அவைகளை அறிக்கை செய்ய வேண்டும். So in order to receive the mercy of God, our salvation, first of all we should be pricked in our heart for all the sins and we should confess it first. அப்போஸ்தலனாகிய யோவான் என்ன சொல்கிறார்? Apostle John, what he said? நமக்கு பாவம் இல்லை என்று சொன்னால் நாம் நம்மை வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம். If we say within ourselves that we do not have any sin, then we are deceiving ourselves. நமக்குள் சத்தியம் இருக்காது. We will not have any truth in us. ஆனால் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்தால், But if we confess our sin, அவர் நம்முடைய பாவங்களை மன்னிப்பார். and he will forgive our sin. எல்லா அநியாயங்களை நீக்கி நம்மை கழுவுவார். He will remove all unrighteousness and he will wash us. அதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். And he is just and faithful for that. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்படினால ரட்சிப்பினுடைய அல்லது ரட்சிப்பினுடைய முதலாவது அனுபவம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வது. So the first step in salvation is that we should have the forgiveness of sin. இவ்விதமாக நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து மன்னிக்கும் பொழுது, So when we are sins are forgiven, அறிக்கை செய்து நாம் விட்டுவிடும் பொழுது, while we confess our sin or forsake it, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறோம். The blood of the Lord Jesus washes away from all our sins and we receive the forgiveness of sin. நாம் மற்றவர்களை மன்னிப்பதற்கும் தேவன் நம்மை மன்னிப்பதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. There's a great difference between that we forgive that forgiving others and what the Lord forgives us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒருவேளை சில நிர்பந்தமான சூழ்நிலை நிமித்தம் நாம் மற்றவர்களை மன்னிக்கலாம். Sometimes because of some compelling circumstances we may forgive others. மனப்பூர்வமா மன்னிக்க மனசு இல்ல. We do not have the mind to forgive him wholeheartedly. நெருக்கங்கள் வரும்பொழுது வேற வழி இல்லாம மன்னிக்கிறோம். But because of some compulsion that we may forgive others. அப்படி மன்னித்தால் என்ன செய்றோம்? And if we do forgive in such a way, செய்த காரியங்களை நாம் மறப்பதில்லை. we will not forget the things which are done by that other person. அப்படிப்பட்ட ஆட்களை பார்க்கும் பொழுது அவர் செய்ததெல்லாம் நமக்கு ஞாபகம் வருது. Whenever we see that person again we will remember the deeds. ஆகையால அவர்களை பார்க்கும் பொழுது ஒரு வெறுப்பு உண்டாகுது. So whenever we see him we will be hating them inwardly. அவர்களை பார்த்தாலே நம்ம அவர்களிடம் பேசாதபடி அவர்களுக்கு எந்த வந்தனம் செய்யாதபடி விலகி போக பிரயாசப்படுகிறோம். Immediately whenever we see them that we will not praise them, we will not salute them, but we will try to go away from them. இது ஒரு உண்மையான மன்னிப்பு அல்ல. This is not the real forgiveness. ஆனால் தேவன் நம்மை மன்னிக்கும் பொழுது என்ன சம்பவிக்கிறது? But when the Lord forgives us, what will happen? வேதத்தில் நாம் அதை குறித்து படிக்கும் பொழுது, in the word of God we read soon, சில விசேஷமான அனுபவங்களை பார்க்கிறோம். Some precious experiences we read. சங்கீதக்காரன் சொல்கிறான், Psalmist says, 103ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்துல, Psalm 103:12, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக அவர் நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்களை நம்மை விட்டு அகற்றி விட்டார். As far as the east is from the west, so far he hath removed our transgressions from us. நம்முடைய எல்லா அக்கிரமங்கள் பாவங்களை அவ்வளவு தூரமா நம்மை விட்டு அகற்றி விடுகிறார். All our sins and transgressions are removed so much. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது, Isaiah the prophet had said, 38:17 வசனத்தில், Isaiah 38:7, அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் நம்முடைய முதுகுக்கு பின்னால் எறிந்து விட்டார். that he had thrown away all our sins through the back. நம்முடைய முதுகுக்கு பின்னால் எறிந்து விட்டார்னு சொன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? What is the reason? What do we understand that he has cast away all the sins? நாம் நம்முடைய முதுகை நாம் பார்க்க முடியாது. We cannot see our back. கண்ணாடியில போய் முதுகை பார்க்கலாம், மற்றபடி நாம் நம்முடைய முதுகை பார்க்க முடியாது. And we can see the back at the mirror, but otherwise we cannot see the back. தேவன் இனி நம்முடைய பாவங்களை நாம் பாராதபடிக்கு அவைகளை எல்லாம் தள்ளி விடுகிறார். அதனுடைய அர்த்தம். So no more the Lord will remember our sins, that he is throwing it away back. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல என்ன சொல்றார்? Isaiah 43:25, அவர் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய அக்கிரமங்களையும் எல்லாம் குலைத்து விடுகிறாராம், அவைகளை இனி நினைப்பதில்லையா. He blotteth out thy transgression for mine own sake, and he will not remember our sins. நாம எப்படி ஒரு பேப்பர்ல எழுதி வேணாம்னா அதை blot out பண்ணிடுறோம், அது போல நம்முடைய எல்லா குற்றம் குறைகளையும் ஆண்டவர் blot out பண்ணிடுறார். Sometimes we write it on the paper and we throw it away. In that same way the Lord also blotteth our transgressions. நாம திருப்பி நினைவு கூறுவோம், ஆனா ஆண்டவர் சொல்றார் நான் அதை நினைக்க மாட்டேன். But we do remember the sins, but he will never remember it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஏசாயா 44ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் அதை குறித்து படிக்கும் பொழுது, Isaiah 44 chapter the 22nd verse, நம்முடைய பாவங்களும் நம்முடைய அக்கிரமங்களும் மேகத்தை போலவும் கார் மேகத்தை போலவும் நம்மை விட்டு அகற்றி போடுகிறார். and all our sins and transgressions are removed as the clouds. மேகங்களை நாம் பார்க்கிறோம், and we see the clouds, கார் மேகங்களை பார்க்கிறோம், and we see the thick clouds also. எப்போதும் அவைகள் வானத்தில் இருப்பதில்லை. Always it will not be in the sky. மேகங்கள் இருக்கும், சில வேளையில் அவைகள் அப்படியே காற்றினால் அடித்துக் கொண்டு போகும். Sometimes there may be some clouds, but by the wind it will be driven out. அல்லது மழை வந்தால் மேகம் கரைந்து போகும். And sometimes if the rain comes, then the clouds will go out. அதே போல தேவன் நம்முடைய பாவங்களை எல்லாம் தள்ளி விடுகிறார். In the same way the Lord God is blotting out all our sins. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இனி எரேமியா தீர்க்கதரிசி சொல்றதை பார்க்கும் பொழுது, again Jeremiah the prophet said, எரேமியா 31ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில், Jeremiah 31st chapter 34th verse, அவர் நம்முடைய எல்லா மீறுதல்களை மன்னிக்கிறாராம், அவைகளை திரும்பி நினைப்பதில்லையா. and
he forgives all our iniquities. He will remember it no more. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆண்டவர் மன்னித்தால் மறுபடியும் அவைகளை நினைவு கூறுதலை மறந்து விடுகிறார். If the Lord forgives it, again he will never remember it. He will forget it. எரேமியா 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நான் படிக்கும் பொழுது Jeremiah 50 chapter 20th verse. நம்முடைய குற்றங்களையும் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய அக்கிரமங்களையும் அவர் மன்னிக்கும் பொழுது When the Lord forgives our sins and transgressions, நாம் அவைகளை மறுபடியும் தேடி பார்த்தாலும் அவைகளை கண்டுபிடிக்க முடியாது. even though we may seek after it, we cannot find it out. தேடி பார்த்தாலும் நாம் அதை கண்டுபிடிக்க கூடாத அளவுக்கு அவைகளை மன்னித்து விடுகிறார். Even though we may seek it for, but we cannot find it out, because to that extent the Lord forgives us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தானியேல் அதை குறித்து சொல்லும் பொழுது Well, Daniel had said so. தானியேல் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் Daniel 9:24. அவர் நம்முடைய எல்லா பாவங்களுக்கு நம்முடைய அக்கிரமங்களுக்கெல்லாம் அவர் ஒரு முடிவுண்டாக்க அதை தொலைத்து போட்டு விடுகிறார். And he makes an end for all our sins. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்படினா அவருடைய பகுதியில நம்முடைய பாவத்தை குறித்து இனி சிந்திக்கவோ யோசிக்கவோ ஒன்று செய்யவோ ஒன்றும் கிடையாது. So on the part of God concerning our sins, he will remember it no more. நம்முடைய எல்லா மீறுதல்களை அவர் தவிர்த்து அக்கிரமங்களை தொலைத்து போடுகிறார். And he removes and he finishes all the transgressions. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மீகா தீர்க்கதரிசியை பற்றி சொல்லும் பொழுது And Micah the prophet had said, மீகா 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் Micah 7:19, அவர் நம்முடைய எல்லா பாவங்களையும் சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விடுகிறார். and he casts away all our sins into the depths of the sea. சமுத்திரத்தின் ஆழத்தில் போய் மறுபடியும் நம்ம அதை தேட முடியுமா? Can we go to the depths of the sea? Can we find it out? ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது? Why these things have been spoken here? தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கும் பொழுது எவ்வளவு அதிகமாக அதிலிருந்து நம்மை முற்றிலும் மீட்டுக் கொள்கிறார் என்பதை அது காண்பிக்கிறது. It signifies that when the Lord forgives all our sins, how far he forgives us and how far he forgives us. ரோமர் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் படிக்கிறோம். Romans 13:27. அவர் நம்மோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். He makes a covenant with us. உன்னுடைய பாவங்களை எல்லாம் நான் உன்னை எடுத்து விடுவேன், அல்லது உன்னிலிருந்து விடுதலையாக்கி விடுவேன் என்ற உடன்படிக்கை செய்கிறார். And he makes a covenant with us that I will remove all your sins from you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனபடினால பாவ மன்னிப்பு என்று சொல்றது எவ்வளவு விசேஷமான ஒரு அனுபவம். See what a precious experience it is, the experience of the forgiveness of sin. பாவங்களை நாம் அறிக்கை செய்து நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம் என்றால், If we forgive us, if we confess our sin and if we receive the forgiveness from sin, அதை குறித்து நாம் யோசிக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. அவ்வளவு அதிகமாக கர்த்தர் அவைகளை எல்லாம் குலைத்து போட்டு விடுகிறார். it is no more necessary for us even to think about it, because to that extent the Lord brought it out. ஒருவேளை நீங்கள் இந்த பாவ மன்னிப்பு அல்லது இந்த மனம் திரும்புதல் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பின்பும் நீங்கள் செய்ததோ அல்லது விட்டுவிட்ட ஏதாவது பாவங்கள் வந்து உங்களை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறது நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு தொந்தரவு இருக்கும் என்றால், after having the experience of repentance, and if you do remember, or if the sins which are done by you again if it gives trouble to you, ஒரு காரியத்தை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். one thing that you must think about, உண்மையாக உங்களுடைய எல்லா பாவங்களையும் அறிக்கை செய்தீர்களா என்று நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். and you must analyze yourself whether when the time of salvation you have committed all your sins. ஒருவேளை ஏதாகலும் மறந்து போயிருந்தால் அல்லது சொல்லாமல் இருந்தால் அந்த வேளையிலே அவைகளை எல்லாம் மறுபடி கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கை செய்து விட்டு விடலாம். Sometimes you might have forgotten some of the things, and at that time you can say all these things. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நாம் அப்படி நன்றாக அறிக்கை செய்த நிச்சயம் நமக்கு இருக்கும் என்றால், if we are very sure that after a proper confession, மறுபடியுமாக நாம் செய்த பாவங்கள் மற்ற காரியங்கள் நமக்கு ஞாபகம் வந்தா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. and even though we may remember some of the old sins, it is not necessary for us to fear. அது ஒரு பிசாசுடைய வஞ்சனை. And it is the deceivableness of the devil. இயேசு சொன்னார், அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். Jesus said he is a liar and he is the father of liars. அவன் சொல்ல உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை. And he will be saying your sins are not forgiven. இந்த காரியங்கள் உனக்கு மன்னிக்கப்படவில்லை. all these sins are not forgiven. இதிலிருந்து உனக்கு ஒரு விடுதலை இல்லை. You do not have the deliverance from these things. நாம உண்மையாக நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்த நிச்சயம் நமக்கு இருந்தா, really if we are very firm that our sins are forgiven, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. it is not necessary for us to fear. அதற்காக இயேசுவின் நாமத்திலே நான் பிசாசை கடிந்து கொள்ளலாம். but instead of that, in the name of Jesus we can rebuke him. இயேசுவின் பாவங்களை மன்னித்து விட்டார். Jesus had forgiven my sins, அவைகளை குலைத்து போட்டு விட்டார். and he had blotted it out. சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விட்டார். he had thrown it at the depths of the sea. முதுகுக்கு பின்னாலே எறிந்து விட்டார். he had thrown it at the back. அவர் இனி அதை நினைக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். and he said, I will remember it no more. உனக்கு என்ன அதிகாரம் அதையெல்லாம் கொண்டு வர? what's the power that you do have to bring it again? இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்கிறேன் என்று சொல்லி நாம் உன்னை கடிந்து கொள்ளலாம். and we can rebuke the devil by the name of Jesus. I rebuke you. தொடர்ந்து கொஞ்ச நாட்கள் அதை செய்து பாருங்கள், அதன் பின்பு அந்த பிரச்சனையே இருக்காது. and continuously you do so, again you will not have any problems with it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise the Lord. அப்படினால ரட்சணிய நாள், இந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் 7 படிகள். முதலாவது படி மனம் திரும்புதல். so in the salvation there are 7 steps, and the first step is as a forgiveness of sin. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise the Lord. இந்த மனம் திரும்புதல் நிமித்தமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. and
in the repentance our sins are forgiven. அடுத்தபடி Second step, ஞானஸ்நானம். water baptism. இன்றைக்கு கிறிஸ்தவ சபைகளிலே வழக்கத்தின்படி பாரம்பரியத்தின்படி பல ஞானஸ்நான அனுபவங்கள் உள்ளன. Today in the Christian churches, according to the some tradition that they do follow, there are some baptisms. நான் ஏற்கனவே சொன்னது போல பாரம்பரியங்கள் நம்மை விடுதலையாக்காது. As I have told you already, the traditions will never deliver us. சத்தியம் தான் நம்மை விடுதலையாக்கும். Only the truth shall set us free. நம்முடைய பழைய பூர்வீக பாரம்பரியங்கள் நமக்கு எந்த மீட்பையும் தராது. All our ancient traditions will never give us any redemption. இயேசு கிறிஸ்து தான் நமக்கு மீட்பை தர முடியும். Only Jesus can give us the redemption. அப்படினால நாம் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோமா என்பது முதலாவது கவனிக்க வேண்டும். So first of all, we must analyze whether we have taken the baptism or not. ஒருவேளை நாம் ஞானஸ்நானம் எடுத்திருந்தால் நாம் எடுத்த ஞானஸ்நானம் உண்மையான ஞானஸ்நானமா? Sometimes even though we might have taken the water baptism, we must understand whether it is a true one. வேதத்துல நாம் படிக்கிறோம் ஒரே ஒரு ஞானஸ்நானம் உண்டு. In the word of God, only one baptism is ஒரு mentioned. ஞானஸ்நானம் சொல்றதுனால நாம் தவறாக ஞானஸ்நானம் எடுத்தது அந்த ஞானஸ்நானத்துல சேராது. So as it is mentioned here as one baptism, if you have taken the baptism in a wrong way, we cannot come to the conclusion that it is the wrong one. சத்தியம் தெரியாமல் 10 முறை ஞானஸ்நானம் எடுத்திருந்தாலும் அது அந்த ஒரே ஞானஸ்நானத்தில் வந்து சேராது. Without understanding the proper truth of God, if you have taken the baptism 10 times, we cannot say it is a good baptism. வேதவசனத்துல ஞானஸ்நானம் பெற்றவருடைய சில அனுபவங்களை குறித்து படிக்கும் பொழுது, and when we read about some of the experiences of the baptized persons, பெந்தேகோஸ்தே நாளில் தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் ஞானஸ்நானம் எடுக்க முன் வந்தார்கள். on the day of Pentecost, those who received the salvation, they came forward to take baptism. தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், those who accepted the word of God, உண்மையாக சத்தியம் என்று விளங்கி சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் ஞானஸ்நானம் எடுக்க முன் வந்தார்கள். those who understood that it is the real truth of God, and they only came forward to be baptized with the water. யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த பொழுது, while John the Baptist was giving the baptism, அவரிடத்தில் ஞானஸ்நானம் எடுக்க வந்தவர்கள் எல்லாம் தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து ஞானஸ்நானம் பெற்றார்கள். and those who came to John the Baptist to be baptized of him, they confessed their sins and they were baptized. அப்ப நாம சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோமா? Well, so have we accepted the truth and have we taken the baptism? ஞானஸ்நானம் பெறுவதற்கு முன்பாக நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோமா? Before taking water baptism, have we confessed our sins? நாம அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நாம் படிக்கும் பொழுது, when we read Acts of the Apostles, பிலிப்பு என்கிறதான ஒரு சுவிசேஷகனை கர்த்தர் ஒரு மந்திரியின் இடத்தில் அனுப்பினார். the evangelist Philip was sent to a minister. அவன் வேத வசனத்தை கேட்கும் பொழுது உணர்த்தப்பட்டான். and while he heard the words of God, he was pricked in his heart. அப்பொழுது அவன் சொல்லுகிறான், இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெற தடை என்ன? so then he said, here is water, what is the thing which is forbidding me to take baptism? அதற்கு முன்பு அவனுக்கு அதை பற்றி தெரியாது. and before that he was not knowing about it. ஆனா வேத வசனத்தின் மூலம் உணர்த்தப்பட்ட பொழுது ஞானஸ்நானம் பெற வேண்டியது அவசியம் என்று அறிந்து கீழ்ப்படிந்தான். but while he understood by the word of God, then he obeyed to the water baptism. ஆகையால சத்தியத்தின் மூலமாக தங்களுடைய உண்மையான நிலவரங்களை உணர்த்தப்பட்டு தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற வெளிப்படுத்தலை பெற்றுக்கொள்கிறவர்கள் தான் ஞானஸ்நானம் பெற வேண்டும். so those who have the revelation that really the water baptism is necessary for them by the truth of the word of God, they only can take the baptism. பெந்தேகோஸ்தே நாளில் பேதுரு சுவிசேஷத்தை பேசின பொழுது, on the day of Pentecost, while Peter was speaking about the ஒரு கூட்டம் ஜனங்கள் வந்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். one group of people, they came, oh brothers, what should we do? அப்பொழுது அவர் சொன்னார், நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். and he said, repent. அதன் பின்பு ஞானஸ்நானம் பெற. after that you take the water baptism. அப்படினால மனம் திரும்புதல் அனுபவம் அல்லது பாவ மன்னிப்பின் நிச்சயம் இல்லாமல் ஞானஸ்நானம் பெறுவது சரியில்லை. so without the experience of repentance, without the sureness of the forgiveness of sin, there is no use in taking baptism. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானத்தை குறித்து பேசி இருக்கிறார். the Lord Jesus himself had spoken about the water baptism. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். he that believeth and believes, so he only will be saved. அப்ப நம்ம சத்தியத்தை அறிந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நாம் ஞானஸ்நானம் பெறாவிட்டால் நாம் பெறுகிற ஞானஸ்நானம் சரியான ஞானஸ்நானம் அல்ல. so if we do not know the real truth of God, and even though we may take the baptism, it is not the real baptism. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise the Lord. இப்படி ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் சில அனுபவங்களோடு எடுத்திருக்கிறார்கள். so those who have taken the baptism with some of the experiences that they have taken the baptism, உண்மையான ஒரு மனம் திரும்புதல் இருக்க வேண்டும். there should be a real repentance. பாவங்களை அறிக்கை செய்திருக்க வேண்டும். they should have confessed their sins. சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும். they should believe the gospel. கர்த்தர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். they should believe the truth and they should believe God, Lord also. அவர்கள் முழுமையாக கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறவர்களாக இருக்க வேண்டும். completely they should be able to obey God. அது மாத்திரமல்ல, not only that, தேவன் திருத்துவர். God is triune. அப்படினால திருத்துவ தேவன் மேல் உள்ள விசுவாசத்தில் தான் ஞானஸ்நானம் பெற வேண்டும். so upon the faith of triune God, that he should take the baptism. இன்றைய கிறிஸ்தவ உலகத்திலே தேவன் திருத்துவர் என்கிறதை விசுவாசிக்காத சிலர் உண்டு. today even in the Christian world there are many those who do not believe the triune God. நாம் அப்படிப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்தா வேதத்தில் சொல்லப்பட்ட உண்மையான ஞானஸ்நானத்தை நாம் பெறவில்லை. so if we are also taking that type of baptism, then it is the meaning that we have not taken the real baptism which is mentioned in the Bible. அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு முன்மாதிரி காண்பிக்கும்படி அவர் தண்ணீரில் முழுகி ஞானஸ்நானம்
ஞானஸ்நானம் எடுத்தார். Nextly, to be a foremodel to us, Jesus Christ had immersed into the water and taken the baptism. நாமும் தண்ணீரில் முழுகி ஞானஸ்நானம் வேண்டும். ஏனென்றால் பேப்டிசம் என்ற மூல பதத்தினுடைய கருத்தே முழுகுதல் என்ற அர்த்தம். Because the original meaning of baptism is immersion. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆகவே நாம் முழுகி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். அதுதான் உண்மையான ஞானஸ்நானம். So we also should be immersed into the water and should take the baptism, which is the real baptism. அடுத்தது ஞானஸ்நானம் எல்லாருடைய கையில் எடுக்க முடியாது. Nextly, with all other hands that we cannot take the water baptism. ஸ்ட்ரிக்ட்டா சொன்னா இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு தான் ஞானஸ்நானம் கொடுக்க கட்டளையிட்டார். Only to the disciples the Lord Jesus commanded that they should give the water baptism. சீஷர்கள் எப்பொழுது ஞானஸ்நானம் எடுத்தார்கள், ஞானஸ்நானம் கொடுத்தார்கள்? When the disciples gave the water baptism, பரிசுத்தான அபிஷேகம் பெற்ற பின்பு. after receiving the anointing of the Holy Spirit. ஆனபடினால சீஷர்களை போன்ற பக்தி உள்ள பரிசுத்தம் உள்ளவர்களாய் ஜீவிக்கிற அப்படிப்பட்டதான ஊழியருடைய கையில தான் ஞானஸ்நானம் பெற வேண்டும். So only like the disciples of Jesus, those who are doing the life like the disciples of Jesus in the real apostles' hands, that we should take the water baptism. அபிஷேகம் பெறாதவர்கள் ஒருவேளை பக்தி உள்ளவர்களா இருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க அதிகாரம் இல்லை. The unanointed persons may be very fearing God, but they don't have the power to give the water baptism. ஞானஸ்நானம் எடுப்பதன் ஒரு நோக்கம் அடுத்த அனுபவமாகிய பரிசுத்த ஆவி பெறும்படியாக. Because the purpose of taking the water baptism is to receive the next step, that is the being baptized with the Holy Spirit. அப்படி இருக்கும் பொழுது அபிஷேகம் பெறாதவருடைய கையில ஞானஸ்நானம் பெற்றா நமக்கு பரிசுத்த ஆவியே கிடைக்காது. If it be so, then if you do take the water baptism with the unbaptized people of God, then we can never receive the baptism of the Holy Spirit. காரணம் தேவன் அதை அங்கீகரிக்கவில்லை, ஆனபடினால அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. Because God hath not accepted it, so we cannot be baptized with the Holy Spirit. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனபடினால திருத்துவ நாமத்தில் விசுவாசத்தில் உள்ளவர்கள் தான் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும். So those who do believe in the name of triune God, they only can give the water baptism. அபிஷேகம் பண்ணப்பட்டு சீஷர்களை போன்றதான தகுதியுள்ள ஊழியருடைய கையில தான் நாம் ஞானஸ்நானம் பெற வேண்டும். Only with the eligible apostles or the people like the disciples of Jesus, from them only we can take the water baptism. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இதுதான் ரட்சிப்பினுடைய இரண்டாவது படியாகும். This is the second step of salvation. இனி மூன்றாவது படியை குறித்து படிக்கும் பொழுது, And we will come to the third step, பரிசுத்தாவின் அபிஷேகம். the anointing of the Holy Spirit. ரட்சிப்பினுடைய மூன்றாவது அனுபவம் பரிசுத்தாவின் அபிஷேகம். The third step of salvation is being anointed with the Holy Spirit. பல கிறிஸ்தவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கூட விசுவாசிக்கிறதில்லை. Today many Christians, they do not believe about the anointing of the Holy Spirit. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுதே பரிசுத்தாவி குறித்து தெளிவாய் பேசியிருக்கிறார். But when the Lord Jesus, while he was in the world itself, he spoke about the Holy Spirit in a very clear way. ஆனபடினால நாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற வேண்டியது மிகவும் அவசியம். So it is necessary for us to be baptized with the Holy Spirit. பரிசுத்தாவி பெறுவதற்கு இரண்டு முக்கியமான அடையாளங்கள் உண்டு. And there are two important signs for being baptized with the Holy Spirit. பெந்தேகோஸ்தே நாளில் அப்போஸ்தலனாகிய பேதுரு அதை சொன்னார். On the day of Pentecost, Apostle Peter had said so. நீங்கள் காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இந்த அபிஷேகத்தை பொழிந்தருளினார். And he had poured this anointing which we do see and hear. காண்கிறது என்ன? What do we see? அபிஷேகத்தின் மூலமாக பரலோக ராஜ்யம் நமக்குள்ள வருகிறது. By the anointing of the Holy Spirit, the heavenly kingdom is coming and it is dwelling in us. திரியேக தேவன் நமக்குள்ள வருகிறார். The triune God, he enters in us. தேவனுடைய வல்லமை இந்த அற்பமான சரீரத்தை இறங்கும் பொழுது சரீரத்தை கட்டுப்படுத்த முடியுமா? So when the mighty power of God descends upon this wild body, can we control this body? அந்த சரீரத்தை அந்த வல்லமை வெளிப்படுத்தி எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய சில அடையாளங்கள், ஒரு அசைவுகள் உண்டாகும். So there will be some shaking of, so that in which we will express that power. அடுத்தபடியாக நீங்கள் கேட்கிறது. Again the experience of hearing. அபிஷேகம் பெற்றவருடைய ஜீவியத்தில் என்ன கேட்கிறோம்? What do we hear from the people who are anointed? அந்நிய பாஷைகள். They speak in different tongues. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சிலர் சொல்வது அந்நிய பாஷையில் அது ஒண்ணும் விளங்கவில்லை, அது எப்படி நம்ம அது எப்படி பேசல, என்ன பிரயோஜனம்? Few people do say that while the other person is speaking in different tongues, we are not able to understand it. So what do you use? சிலர் கேட்பார்கள், இயேசு அபிஷேகம் பெற்ற பொழுது அந்நிய பாஷை பேசினாரா? Some people do ask, when Jesus was baptized, had he spoken in different tongues? இயேசு தேவனுடைய குமாரன். Jesus was the son of God. தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். God through Jesus created everything. இந்த உலகத்தில் உண்டான பாஷைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து மூலமா தான் சிருஷ்டிக்கப்பட்டது. So all the languages in the world was created through Jesus. அவருக்கு போய் அந்நிய பாஷை ஒன்று இருக்கா? So is there any unknown language or unknown tongue to Jesus? எல்லாம் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. Everything is through him and for him everything was created. நமக்கு சில காரியங்கள் விளங்கிக் கொள்ளணும், புத்தினமான சில கேள்விகளை கேட்கிறதுனால அதை நம்ம பொய்யாக்க முடியாது. As we are not able to understand the real thing, we cannot ask some foolish questions. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சிலர் கேட்கிறார்கள், அந்நிய பாஷை அது ஒன்று விளங்கவில்லையே.
People do say the people is speaking different tongues. We are not able to understand it. அது விளங்காதபடினால தான் அந்நிய பாஷை. அது விளங்கக்கூடிய பாஷைனா அது நமக்கு ஒரு அந்நிய பாஷை இல்லையே. As you are not able to understand it, it is mentioned as a different tongue. So if you are able to understand it, it will not be mentioned that way. நாம விளங்காத பாஷையை பேசி என்ன பிரயோஜனம் என்று கேட்கலாம். We may ask, if we speak in different tongues which we are not able to understand, what is the use? ஆனா வேதத்தில் நாம் பார்க்கிறோம். But we read from the word of God. அந்நிய பாஷை பேசுகிறதுனால நமக்கு சில அனுபவங்கள் உண்டு. And by speaking different tongues, we do have some experiences. முதலாம் கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் அதை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் நிறைய காரியங்களை சொல்றார். In 1 Corinthians 14th chapter, Apostle Paul says about some of the experiences. முதலாவதாக அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனோடு பேசுகிறான். First of all, the man speaketh in unknown tongues, he is speaking with God. நான் தேவனோடு ஒரு பேசுகிற பாஷை மற்றவர்கள் விளங்காவிட்டால் அது அவருக்கு அந்நிய பாஷை தான். If I speak in an unknown tongue to God, if the other man is not able to understand it, it is an unknown tongue to him. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனிடத்தில் ரகசியங்களை பேசுகிறான். He that speaketh in unknown tongue, he speaketh mysteries unto God. நாம் ஒரு இடத்தில் ரகசியத்தை பேசுகிறதை மற்றவர்கள் கேட்க முடியாது, கேட்க கூடாது. And if it is a mystery, if it speak, others should not hear it. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக முடியாது பேசுகிறான். He that speaketh in unknown tongue, that he edifieth himself. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்ப அவர்கள் அந்நிய பாஷையை பேசும்போது ஒரு விளங்காமல் இருந்தாலும் அவர்களுக்குள்ள ஒரு பக்தி விருத்தி உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். So even though they may not be able to understand the different tongue which they do speak, but it gives them edification. அது மாத்திரமல்ல, அந்நிய பாஷை பேசும்பொழுது நமக்குள்ள ஒரு இளைப்பாறுதல் உண்டாகிறது என்று நாம் வேதத்தில் படிக்கிறோம். Not only that, while we do speak in different tongues, that we do have a rest in us. பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் அதை உரைத்திருக்கிறார். In the period of Old Testament period, through the prophet, the Lord God has said so. பரியாச உதடுகளாலும் அந்நிய பாஷைகளாலும் இந்த ஜனத்தோடு பேசுவார். With unknown tongue and stammering lips, that I will speak with my people. இதுவே உங்களுக்கு இளைப்பாறுதல். This is the rest. அப்ப அந்நிய பாஷையில் பேசும்போது நமக்கு ஒரு இளைப்பாறுதல் உண்டாகிறது. So while we speak in different tongues, we have some rest in us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அது மாத்திரமல்ல, அந்நிய பாஷையில பேசும்போது நாம் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். Not only that, while we do speak in tongues, we are quickened. அந்நிய பாஷையில பேசும்போது நாம் ஒரு புதிய பலன் அடைகிறோம். While we are speaking in different tongues, we have a new strength. அந்நிய பாஷையில் நாம் பேசும்போது பரலோக சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம். While we speak in different tongues, we experience the heavenly joy in us. சில வேளையில் அந்நிய பாஷையில் பேசும்போது ஆண்டவர் நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து தரிசனங்களை காண்பிக்கிறார். Sometimes while we do speak in different tongues, the Lord opens our spiritual eyes and we have some visions. பரிசுத்த ஆவியை பெற்று அந்நிய பாஷை பேசி நம் ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாள்தோறும் வளர்ந்து செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் ரட்சணிய நாளில் நாம் கடந்து செல்கிறோம். Each and every day that we should be anointed more and more, and we should speak in different tongues, and we should edify ourselves. Then only we can come to the day of salvation. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அடுத்தபடியாக தெய்வீக சுகம். Nextly, the divine healing. ரட்சிப்பினுடைய அடுத்த படி தெய்வீக சுகம். The next step of salvation is the divine healing. சில வேளையில ஞானஸ்நானம் எடுத்த மூன்றாவது அனுபவமாக கூட தெய்வீக சுகத்தை நாம் சொல்லலாம். Sometimes after we taking the water baptism, it is the third step. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Third experience. Praise the Lord. தெய்வீக சுக சத்தியம் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. The doctrine of divine healing is a great question to Christians now. மூன்று விதத்துல வியாதிப்படுற ஒரு மனுஷன் சுகம் அடைய முடியும். And a man, if he is sick, in three different ways he can be healed. ஒன்று இயற்கையாகவே சுகம் அடைவது. One, by a natural way he can be healed. சில சுகவீனங்கள் வியாதிகள் வரும்பொழுது நாம் சற்று ஓய்வு எடுத்தால் அல்லது நமக்கு நம்முடைய ஆகாரம் ஒரு டயட்ல இருந்தா கொஞ்சம் நல்ல சுகமாயிரும். Sometimes if we are sick, then if we are controlling our diet and if we take some rest, naturally we can be healed. நாம் இயற்கையாக சுகம் அடைகிறோம். And we receive the natural healing. இரண்டாவதாக மெடிக்கல் ஹீலிங். Secondly, to the medicine that we are healed. இந்த நாட்டில் அநேகர் செல்றது போல மருத்துவர் இடத்துல போய் அல்லது ஆஸ்பத்திரியில போய் அவர்கள் அதற்குரிய சிகிச்சை செய்து சுகம் அடைகிறார்கள். And they go to the doctors and hospitals and they do some take meditation. So by medication, so by that they are healed. மூன்றாவதாக தெய்வீக சுகம். Thirdly, the divine healing. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தேவனுடைய பிள்ளைகளை பொறுத்தவரையில concerning the children of God, அவர்களுக்கு வியாதி வருவதற்கு ஒரு காரணம் உண்டு. That's the reason for them to be sick. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பாவங்களை நம்ம கழுவி நம்மை ரட்சித்திருப்பார் என்றால், because if the Lord Jesus had forgiven washed away all our sins, and if we are forgiven, ரட்சிக்கப்பட்டபடினால் நம்ம அவருடைய பிள்ளைகளாய் மாறி இருப்போம் என்றால், as we are saved, as we have become the children of God, அதன் பின்பு நம்முடைய சரீர பிரகாரமாகவும் உலக பிரகாரம் நமக்கு சம்பவிக்கிற எல்லா காரியங்களுக்கும் கர்த்தர் பொறுப்பா இருக்கிறார். After that, whatever comes in the physical world or the spiritual things, only the Lord God is the reason for that. ஒரு உண்மையான கமிட்டட் கிறிஸ்டியன் ஒப்பு கொடுத்திருக்கிற கிறிஸ்தவ மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய ஜீவியத்தில் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா சம்பவங்கள் தேவனோடு சம்பந்தப்பட்டவைகள். All the things in a life of a committed Christian, everything in his life, it is with the reason of the Lord only. இந்த உலகத்துல தேவ பக்தி அற்றவர்கள் உண்டு. In this world there are ungodly people. கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் உண்டு. They do not have the hope on God. சில மார்க்கங்கள் இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையை பற்றிய குறிக்கோள் இல்லாத பலர் உண்டு. Even though they may have some ways to follow, but they will not have any purpose in their life. இப்படிப்பட்டவர்கள் வியாதி வரும்பொழுது அவர்களுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனபடினால அவர்களுக்கு மருத்துவ வைத்தியம் அவசியம்தான். Such people, as they
do not have any relationship between God, so it is necessary for them to have the medicines. ஏதாவது ஒரு பரிகாரம் செய்ய வேண்டாமா? Should they not do any remedy for that? அவர்களுக்கு கடவுளுக்கு சம்பந்தம் இல்ல, அப்ப வேற வழியில போக வேண்டியது. அதனால மருத்துவ ரீதியில போய் சுகமடையலாம். Because they do not have any connection with God or any relationship with God, so they go to the medicine and they are healed there. அவர்களுடைய விஷயத்துல அது தவறல்ல. In their things it is not a wrong one. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை பொறுத்தவரையில், But concerning the children of God, நாம ரட்சிக்கப்பட்டு சரியான தேவனுடைய பிள்ளையாய் மாறின பின்பு, and after being saved and after becoming a proper child of God, ஒருவேளை ஞானஸ்நானம் பெற்ற பின்பு, after taking the water baptism, பரிசுத்த அபிஷேகத்தை பெற்ற பின்பு, being anointed with the Holy Spirit, நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் ஆண்டவருக்கு சொந்தமாய் மாறிவிடுகிறது. our body, soul and spirit now it belongeth unto God. ஏனென்றால் முதலாவதாக அவர் நம்மை சிருஷ்டித்தார், ஆனபடியால் நம்ம அவருக்கு சொந்தம். Why? First of all, He hath created us, so we belong to God. இரண்டாவதாக சிலுவையில் அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தை கிரயமாக செலுத்தி நம்ம ஒவ்வொருவரையும் விலைக்கு வாங்கி இருக்கிறார், ஆனபடியால் நம்ம அவருக்கு சொந்தம். Secondly, He shed His precious blood upon the cross and He purchased every one of us with a great price. மூன்றாவதாக அவர் மேன்மையான சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்தி அவருக்காக மீட்டுக் கொண்டிருக்கிறார், ஆகவே நாம் அவருக்கு சொந்தம். So precious doctrine that He hath revealed us and He hath redeemed us, so we belong to Him. பரிசுத்தாவினாலே நம்மை அபிஷேகம் பண்ணி அவருடைய ஆலயமாய் மாற்றி இருக்கிறார், ஆகவே நாம் அவருக்கு சொந்தம். So by the anointing of the Holy Spirit that He hath anointed us, now we are changed as the temple of God, so we belong to God. விதமாக தேவனுக்கு சொந்தமான பின்பு நம்முடைய ஜீவியத்தில் நடக்கிற எல்லா நன்மைகள் தீமைகள் தேவனை அறியாமல் நடக்கிறதில்லை. So now we have become we do belong to God, so whatever the evil or good thing whichever comes in our life, without the knowledge of God nothing will happen. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு ஒரு வியாதி வந்தா அதுக்கு ஒரு காரணம் உண்டு. So if it be so, if we are falling sick, there is a reason for that. நாம் வேதத்துல வியாதி வருவதற்கு பல காரணங்களை பார்க்கிறோம். In the word of God we see many reasons that we to be sick. தேவனுடைய பிள்ளைகள் வியாதிப்படும் பொழுது ஏன் வியாதி வருது என்கிறதை அவர்கள் கண்டுபிடிக்க வேண்டும். First of all, when the children of God do fall sick, first of all they should analyze the reason for that. நம்முடைய சரீரத்துல வியாதி வந்ததுக்கு சரீரம் காரணம் இல்ல, நம்முடைய ஆவிதான் காரணம். In a body there is a sickness, but it is not the reason of the body, it is the reason of the spirit. ஆகையால் தான் இந்த நாட்டில் மருத்துவ ரீதியிலும் கூட சில ஆராய்ச்சிகள் செய்து சில காரியங்களை சொல்லி இருக்கிறார்கள். So in the medical terms also that they have made some research and they have said some of the things. ஒரு மனுஷனுடைய ஜீவியத்துல மூன்று பகுதிகள், மூன்று ஜோன்ஸ் இருக்கிறதா சொல்றாங்க. They say that in a man's life there are 3 zones in it. ஒன்று கழுத்து பகுதி, neck zone. First of all is the neck zone. இரண்டாவதாக இருதய பகுதி, chest zone. Secondly the chest zone. மூன்றாவதாக வயிற்று பகுதி, intestine zone. Thirdly the intestine zone, stomach zone. Or stomach zone. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒரு மனுஷனுக்கு வியாதி வருவதற்கு இந்த மூன்று பகுதிகள் ஏதாகிலும் பாதிக்கப்பட்டிருந்தா அதுதான் காரணம் என்று மருத்துவர்கள் சொல்கிறார். If a man is sick, then in one of these 3 parts the man will have some of the disease. It is the reason that he is sick. neck zone எடுத்துக்கொள்வோம். And take for example neck zone. இது நம்முடைய stubborn nature காண்பிக்கிறது. It reveals our stubborn nature. சிலருக்கு யார் சொன்னாலும் அவருடைய அபிப்பிராயத்தை மாற்ற முடியாது. For few people, if whatever other people may give them counsel, but they will not change their opinion. அவர்கள் சில தவறான முடிவில் இருப்பார்கள், யார் சொன்னாலும் அதை மாற்றிக் கொள்ளவே மாட்டார்கள். They might have taken some wrong decisions, but whatever may be the advice given by others, they will not accept it. சிலருக்கு இயற்கையாக ஒரு இடத்துல இசைந்து போகக்கூடிய தன்மை இருக்காது. எல்லாரும் தனக்கு ஏற்றபடி மாறணும்னு விரும்பார்களே, தங்களை மற்றவர்களுக்கு ஏற்றபடி மாற்ற மாட்டார். And some other people, they will not go along with the other people, but they will be thinking that others should come along with them. இவர்கள் நிமித்தமாதான் மனநிலை பாதிக்கக்கூடிய பல வியாதிகள் வருகிறதாக மருத்துவர்கள் சொல்கிறார். So because of that only that their mind is affected, the doctors do say so. Depression, depression in mind, தூக்கம் இல்லாமை and sleeplessness. இப்படிப்பட்ட சில வியாதிகளுக்கெல்லாம் neck zone தான் காரணம் என்று சொல்றார். And for this sickness the neck zone is the reason for that. அடுத்தபடியாக chest zone. Nextly the chest zone. அது நம்முடைய சுபாவத்தோடு சேர்ந்த பகுதி. It related with our nature. நம்முடைய இருதயத்துல கசப்புகள், வைராக்கியங்கள், கோபங்கள், பொறாமைகள் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் பொழுது இருதய சம்பந்தமாய் பாதிக்கப்பட்ட வியாதிகள் வருகிறது. In the heart, if we do keep some of the bitterness or envy or anger or wrathiness, then we have the disease concerning with the heart. Blood pressure and the blood pressure, heart failure, diabetics. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அந்த chest zone அஃபெக்ட் ஆனவங்களுக்கு வர வியாதிகள். These are the sickness which do come for the people those who are affected in their chest. மூன்றாவதாக stomach zone. Thirdly the stomach zone. stomach zone அதுவும் கூட அவருடைய ஜீவியத்திலே சுபாவத்தின் அடிப்படையில் காணப்படுகிறது. It is also because of the nature. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனபடினால stomach zoneல பாதிக்கப்படுறவங்களுக்கு தான் அல்சர்ஸ் வருகிறது, skin disease இப்படிப்பட்ட காரியங்கள். Skin disease and ulcer do come for the people those who are affected in the stomach. ஒரு விதத்துல stomach zone என்று சொன்னாலும், even though we call it as a stomach zone, அதுவும் கூட இருதயத்தை தான் காண்பிக்கிறது. it also signifies a heart. அதாவது ஒரு மனுஷன்
பெருந்திண்டி உள்ள மனுஷன் என்ன ஆகாரம் புசித்தாலும் அவனுக்கு திருப்தி வருகிறதில்லை. If a man that if he had a lust over the food, whatever may be the food he has, but he will not satisfy. சில வேளையில நமக்குள்ள தீர்க்கப்பட முடியாத சில விருப்பங்கள் வாஞ்சைகள் காணப்பட்டு கொண்டே இருக்கிறது, வியாதியாய் மாறுகிறது. So sometimes that we may too possess some unfulfilled desires in our life, so in the later life it may emerge out as a sickness. அப்படினால ஸ்டமக் பெல்லின்னு சொல்றது ஒரு விதத்துல நம்முடைய இருதயத்தை காண்பிக்கிறது. So the stomach or the belly signifies a heart. PNG பாப்புவா நியூகினில இருக்கிறதான அங்க அவர்களுக்கு அவருடைய பாஷை broken English. And the people in Papua New Guinea that they speak in broken English. அவருடைய லாங்குவேஜ் அதான். ஒவ்வொரு தேசத்துக்கு ஒரு பாஷை இருக்கிற போல அவருடைய பாஷையில broken English. As every nation do have their own language, Papua New Guinea that they have the broken language English as the language. தேவன் நம்முடைய மத்தியில வந்திருக்கிறார் நாம சொல்றோம். And we say that God has come in our midst. அவங்க பாஷையில big man here. And in their language big man here. பெரிய மனிதன் இங்கே இருக்கிறார். அது அப்படி அவருடைய பாஷை. அத போல இருதயத்துக்கு அவர்கள் பெல்லின்னு தான் சொல்லுவாங்க. So they call the chest also as belly. Give belly God. உன்னுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு கொடு. Give belly to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்படினால ஸ்டமக் என்று சொன்னா இருதயத்தோடு சம்பந்தப்பட்ட பகுதி. The stomach also related with chest. ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளை பொறுத்தவரை வியாதி வரும் பொழுது இப்படிப்பட்ட சில காரியங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. So concerning the children of God, when they are sick, they might have been affected in some of these zones. இங்கே தான் வியாதியுடைய வேர் இருக்கு. Here only the root of the disease is. ஆனா நாம என்ன செய்றோம்? But what do we see? வேர் எடுக்கிறது இல்ல. We are not taking a root, taking the root. மருத்துவ சிகிச்சை பெற்று மேல கிளையை தான் கிள்ளி போடுகிறோம். By taking the medicinal help that we are taking up only the branches. மருத்துவரிடத்துல போனா அவர்கள் நம்முடைய ஆவியில இருக்கிற கஷ்டத்தை அவர்கள் விளங்கிக் கொள்ள மாட்டாங்க. If you go to the doctors, they cannot understand the real problem in our spirits. ஆகையால தான் சில வேளை பிசாசு தொந்தரவுகளால வியாதிகள் வரும் பொழுது அவர்கள் போய் மருத்துவமனையில அவர்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஒரு வியாதி இல்லைன்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. So sometimes if the persons are affected by the devil and if they go to the doctors, if they analyze them, they will say that according to the medicinal terms that you are good, there is no problem in you. தேவனுடைய பிள்ளைகளுக்கு உண்மையான மருத்துவர் ஆண்டவர் தான். So for the children of God, the real doctor is Jesus. ஆகையால அவரிடத்துல போனா அவருக்கு வியாதிக்குரிய காரணத்தை சுட்டி காட்டுவார். So if you go to him, he will find out the reason for your sickness. அந்த காரியத்தை ரெக்டிஃபை பண்ணா, and if we do rectify that reason, முதல்ல நம்முடைய ஆவி சுகமடையும். First of all, our spirit will be healed. அதன் பின்பு சரீரமும் சுகமடையும். Nextly, our body will be healed. இதான் தெய்வீக சுகத்திற்கும் மருத்துவ சுகத்திற்கும் வித்தியாசம். This is the difference between the divine healing and the healing by the medicines. மருத்துவ சுகத்தில் நம்முடைய சரீரம் சுகமடையும், ஆவி சுகமடையாது. In the healing by medicine, our body will be healed, but the spirit will not be healed. எந்த மருத்துவருக்கு ஒரு மனுஷனுடைய ஆவியில் இருக்கிற பிரச்சனையை சுகமளிக்க முடியாது. அது தேவன் ஒருவர் மாத்திரம் செய்யக்கூடிய காரியம். No doctor can heal the sickness in the spirit, only the Lord God can do so. அப்படினால தேவனுடைய பிள்ளைகள் இந்த விளையும் கொள்ளாம மருத்துவ சிகிச்சையினால் சுகமடையும் பொழுது சரீரத்துல சுகமடையும், அவர்கள் ஆவியில செத்து கொண்டே இருப்பார். So the children of God, when they do not understand this real matter, their body may be healed by medicinal use, but their soul or the spirit will not be healed. அதன் பின்பு அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி சொல்றதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்கும் அவர்களுக்கு. Then after that to go forward the spiritual life, it will be a very hard thing for them. காரணம் நல்மனசாட்சி போயிடும், அடிக்கடி அவருடைய மனசாட்சியில குத்திட்டே இருக்கும். அவர்களுக்கு அதை ஜீரணிக்கவும் முடியாது, சும்மா இருக்கவும் முடியாது. Because they might have lost their good conscience. After that they will not be able to bear the good evil conscience in them. அது மாத்திரம் இல்ல, தெய்வீக சுகத்தை நாம் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு அவசியம் இருக்கு. And not only that, there is an important thing that we should observe the divine healing. நான் சொன்னேன், நாம நம்முடைய ஆவியாத்மா சரீரம் ஆண்டவருக்கு சொந்தம். I told you our body, soul and spirit belongs to God. இதில ஏதாவது ஒரு வரி காரியம் சம்பவிக்கும் பொழுது அவருடைய ஆலோசனை இல்லாமல் அவருடைய விருப்பம் இல்லாமல் நம்ம இந்த சரீரத்தை மிஸ்யூஸ் பண்ண முடியாது. So if anything comes in our body, soul or spirit, and without the knowledge of God, we cannot misuse this body. அப்படி நாம் செய்தா இந்த சரீரம் உயிர்த்தெழுதலின் வல்லமை இழந்து போயிடும். If we do so, then this body will lose the power of resurrection. நாம் விதைகளை பார்க்கிறோம், and we see the seeds. சில விதைகள் கெட்டு போயிருக்கும். Some of the seeds might have been rotten. நல்ல விதைகளோடு சேர்ந்து அவைகள் இருக்கலாம். And sometimes it may be along with the good seeds. ஆனால் அதை விதைத்தால் அது முளைத்தெழும்பாது. But if we sow it in the land, it will not spring up. இதே போல இப்படிப்பட்ட காரியங்களால் நம்முடைய சரீரம் தீட்டுப்பட்டு விட்டா வருகையில இந்த சரீரம் உயிர்ப்பிக்கப்படாது அல்லது மறுரூபம் அடையாது. So by these things, if our body is defiled, then in the coming of the Lord Jesus, our body will not be redeemed, it will not be quickened. சத்தியம் தெரிகிற வரையிலும் நாம செஞ்சிருக்கிற இந்த காரியங்களுக்கு கர்த்தர் இரக்கம் செய்வார். But the Lord will show mercy till the time that we will come to know about the real truth of divine healing. தெரியாத வரையிலும், தெரிந்த பிறகு நாம் அதற்கு இடம் கொடுக்காவிட்டால் அதனுடைய பலனை நாம் அனுபவிக்குவோம். As far as you do not know the truth, then it doesn't matter, but after coming to know the real truth, then we should give account for that. அப்படினால தெய்வீக சுகத்தின் சத்தியத்தினால் நமக்கு ஒரு ரட்சிப்பு இருக்கு. So by the doctrine of divine healing, there is a salvation. ஐந்தாவதாக
Fifthly, பரிசுத்தான அபிஷேகம் பெற்ற பின்பு after receiving the Holy Spirit, நமக்கு ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் தேவை. and we need a life of separation. இரண்டு காரியங்களை நாம் வேறு பிரிந்திருக்க வேண்டும். And in two things that we should be separated. ஒன்று ஜீவியத்தில் தாறுமாறாய் இருக்கிறவர்கள். First of all, the people who are perverse in their life. மற்றொன்று சத்தியத்தில் விபரீதமாய் ஜீவிக்கிறவர்கள். Secondly, the perverseness in the doctrine. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஜீவியத்தில் தாறுமாறு என்று சொல்லும் பொழுது, And when we say that they are perverse in their life, signifies சத்தியத்தை அறிந்திருப்பார்கள். they might have been knowing the truth. பெந்தேகோஸ்தேக்காரராய் இருப்பார்கள். They may be the Pentecostal Christians. அவர்களுக்கு ஒரு முன்மாதிரியான ஜீவியம் இருக்காது. But they may not lead a form, a model life. மற்றவர்கள் குற்றப்படுத்தக்கூடிய அநேக குற்றம் குறைகளோடு ஜீவிப்பார்கள். They will be leading their life by they will have many spots or many things to be blamed in their life. அதை பற்றி அவர்களுக்கு ஒன்றும் உணர்வு இருக்காது. But they will not have any understanding about it. அதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். They will not worry about it. இப்படிப்பட்டவர்களோடு நாம் சேரும் பொழுது, And if we do mingle with such persons, நம்முடைய ஜீவன் உணர்வு இல்லாம தவறுகள் செய்தாலும் உணர்வு இல்லாம அப்படி மாறிவிடும். even we do, if we commit any sin, that we will be also losing our understanding. ஆகையினால அப்படிப்பட்டவர்களை எல்லாம் விட்டு நாம் வேறு பிரிந்து ஜீவித்தால் தான் நம்முடைய ரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்ளலாம். So with such perverse people, that only if we are separated, we can preserve our salvation. இரண்டாவதாக சத்தியத்தில் மாறுபாடு உள்ளவர்கள். Secondly, perverseness in the doctrine. நம்ம எல்லா சத்தியத்துக்கும் அஸ்திபாரம் நமக்கு வேத வசனம் தான். And for every truth or doctrine, the word of God is the very foundation. நாட்டிலே பல இடங்களில் சத்தியங்கள் போதிக்கிறார்கள். In many places they do proclaim the truth. ஆனால் வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்கிறதா என்கிறதை ஆராய்ந்து பார்த்து நாம் அதை தீர்மானிக்க வேண்டும். But before coming to the conclusion, we should analyze it whether it is under the foundation of the word of God. கடைசி நாட்களில் வேத புரட்டர்கள் வருவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. Because the word of God says that in the last days many perversion people in the word of God, they will be coming up. சத்தியத்தை கலக்குகிறவர்கள், சத்தியத்தை கலப்பாக பேசுகிறவர்கள் வருவார்கள். And they will be mixing the word of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த நாட்டில் பல இடங்களில் கிறிஸ்தவ ஊழியம் என்று சொல்றது ஒரு பெரிய பிசினஸா மாறிடுச்சு. In these days, in many places, Christian ministry is a great business. பலருடைய நோக்கம் தேவனுடைய ஜனங்கள் ஆதாயப்படுத்தப்பட்டு பரலோக ராஜ்யத்திற்கு போக வேண்டும் என்பது அல்ல. And many people do not have the real purpose that the many people of God should be saved and to go, they should to heaven. சில தவறான ஆதாயங்களோடு தான் அவர்கள் சில ஊழியங்கள் செய்கிறார்கள். Only with some wrong gain they do the ministry. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்படினால நாம் இந்த காரியங்களை சரியாய் ஜெபித்து நாம் கர்த்தரிடத்தில் இந்த காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். So we should pray in a very proper manner and we should understand the matter from God. நம்முடைய ஜீவியத்தில் அப்படிப்பட்ட ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் இல்லாவிட்டா நம்முடைய ரட்சிப்பின் படியில் முன்னேறி செல்ல முடியாது. If we do not have the life of separation in life, we can go forward in the steps of salvation. அதனால தான் பெந்தேகோஸ்தே நாளிலேயே பேதுரு இந்த சத்தியத்தை சொல்கிறார். So on the day of Pentecost, St. Peter had said this truth. ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை பார்த்து நீங்கள் மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். To the saved people of God, St. Peter had advised that you separate yourself from untoward generation. ஆறாவதாக, Sixthly, நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். we should be sanctified. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நாம் ரட்சிக்கப்படும் பொழுது அசுத்தத்திலிருந்து பரிசுத்தத்துக்குள் வருகிறோம். When we are saved, from the unclean state we have come to the holiness. ஆனால் நம்முடைய ஆண்டவர் தேவனுடைய அந்த ஸ்டாண்டர்டை அடைவதற்கு இன்னும் நாம் எவ்வளவு பரிசுத்தமாக்கப்பட வேண்டியிருக்கு. But to attain the stature of God, still more that we should be sanctified. ஆகையால தான் வேதத்திலே மூன்று விதமான பரிசுத்தமாகுதலை குறித்து படிக்கிறோம். So in the word of God we read about three kinds of sanctification. ஒன்று இரத்தத்தினால் உண்டாகிற பரிசுத்தம். First one, sanctification through the blood. இரண்டாவது வசனத்தினால் உண்டாகிற பரிசுத்தம். Secondly, by the word of God. மூன்றாவது ஆவியினால் உண்டாகிற பரிசுத்தம். Thirdly, by the Spirit. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினுடைய வல்லமை அதிகமாய் அறிய நம்முடைய இருதயத்தில் ஒரு பெரிய பரிசுத்தமாகுதல் வேலை நடக்கிறது. If you come to know the real power of the blood of Jesus, then there will be a great work of sanctification in our hearts. இரத்தத்தினால் உண்டாகிற பரிசுத்தத்தின் மூலமாக தான் நம்முடைய இருதயத்தை நாம் எப்போதும் சுத்த மனசாட்சியுள்ளவர்களாக பாதுகாக்க முடியும். Only by the sanctification through the blood of Christ, always we can keep our heart in a good position. இரத்தத்தினால் உண்டாகிற பரிசுத்தம் நஷ்டப்படும் பொழுது நம்முடைய இருதயம் பாதிக்கப்படும், அல்லது நல்மனசாட்சி கெட்டுப்போம். If we lose the sanctification by the blood of Jesus, then we will be losing our good conscience. இரத்தத்தினால் உண்டாகிற பரிசுத்தம் என்ன செய்ய வேண்டும்? And in order to be sanctified by the blood, what should we do? அப்பொழுது நம்முடைய ஜீவியத்தில் வருகிற குறைகளை பற்றி உணரும் பொழுது உடனடியாக மனஸ்தாபப்பட்டு அறிக்கை செய்ய வேண்டும். உடனடியாக இரத்தம் வந்து நம்மை சுத்திகரிக்கிறது, நல்மனசாட்சி உண்டாகிறது. Then and there, if there is any fault in us, then immediately we should confess it. Immediately the blood of the Lord Jesus will cleanse us. இரண்டாவதாக வசனத்தால் உண்டாகிற பரிசுத்தம். Secondly, sanctification by the word of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. வசனத்தால் உண்டாகிற பரிசுத்தத்தினால் நம்முடைய மனது சுத்தமாய் பாதுகாக்கப்படுகிறது. By sanctification by the word of God, our mind is preserved. ஏனென்றால் நாம் வசனத்தை அறிந்து சத்தியத்தை அறிந்து அதன் மூலமாய் சுத்திகரிக்கப்படுவது நம்முடைய மனது
மனது புதுப்பிக்கப்படுகிறது. When we come to know about the truth of God, then our mind is being renewed. நம்முடைய மனது புதுப்பிக்கப்பட்டு சுத்தமாக காணப்படும் பொழுது தேவனுடைய நோக்கத்தை மனதை சரியாய் விளங்கிக் கொண்டு அதற்கேற்ற ஒரு ஜீவியம் செய்யலாம். So if our mind is being renewed by the word of God, then immediately we will be knowing the will of God concerning us. சத்தியத்தை அறிந்தும் அதன்படி நாம் ஜீவிக்க தவறும் பொழுது நம்முடைய மனது பாதிக்கப்படுகிறது. தேவனுடைய மனதை விளங்கிக் கொள்ள முடியாது. தேவனுக்கு ஏற்ற ஒரு ஜீவியம் செய்ய முடியாது. But after coming to know the truth, if we are not able to walk according to the truth of God, then we cannot understand the mind of God and we cannot walk according to the purpose of God. ஆவியினால் உண்டாகிற பரிசுத்தம், Sanctification by the Spirit of God. ஆவியினால் உண்டாகிற பரிசுத்தத்தினால் நம்முடைய சரீரம் பரிசுத்தமாக்கப்படுகிறது. And by the Spirit, sanctification through the Spirit, our body is being sanctified. பரிசுத்த ஆவியை தேவன் நமக்கு தந்த ஒரு முக்கியமான நோக்கம் இதயத்தையும் மனதையும் மாத்திரமல்ல சரீரத்தை மறுரூபப்படுத்தும்படியாக. The real purpose of the Holy Spirit is not only sanctify our body and mind, but it is also to sanctify our body. ஆகையால் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 3:21 சொல்றார். So in Philippians 3rd chapter 21st verse, and Paul says, பரிசுத்த ஆவியின் வல்லமையினால நம்முடைய அற்பமான சரீரம் மகிமையான சரீரமாய் மறுரூபமாக்கப்படுகிறது. So by the power of the Holy Spirit, our wild body is changed as a powerful body. அப்படி என்ன செய்யணும்? So what should we do? சரியா பரிசுத்த ஆவிக்கு நம்முடைய சரீரத்தை ஒப்புக்கொடுத்து ஆவியினால் அவ்வப்பொழுதும் புதுப்பிக்கப்பட வேண்டும். Properly we should go through the anointing of the Holy Spirit, and often that we should be quickened by the Spirit. இந்த சரீரத்திலே அடிக்கடி மாம்சத்தின் தன்மைகள் வெளிப்படும். In this body all sometimes the flesh will appear. நாம் பரிசுத்த ஆவியின் வல்லமைக்கு அல்லது பரிசுத்த ஆவியின் அக்கினிக்கு இடம் கொடுக்கும் பொழுது மாம்சத்தின் வல்லமை சுட்டரிக்கப்பட ஆவிக்குரிய மனுஷனாய் நாம் மாறுகிறோம். When we yield to the fire of the Holy Spirit, then we will become spiritual, not carnal. ஆனபடினால மறுரூபத்தின் வேலையை கர்த்தர் நம்முடைய சரீரத்திலே செய்வது பரிசுத்த ஆவியின் மூலமாக. So only through the Holy Spirit the Lord will do the work of transfiguration. ஆனபடினால நாம் பரிசுத்த ஆவியினால் நாம் பரிசுத்தமாக்கப்படுற அனுபவத்தில் ஜீவிக்கும் பொழுது கர்த்தருடைய வருகையில நம்முடைய சரீரம் மறுரூபமாக்கப்படுறது மிகவும் லேசான ஒரு காரியமாயிருக்கும். So when we are sanctified by the Spirit of God, then at the coming of the Lord Jesus, our body to be transfigured, it will be a very easier one. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கடைசியாக சரீர மீட்பு, the redemption of the body. இந்த 6 அனுபவங்கள் நம்முடைய ஜீவியத்திலே செம்மையாக சீராக நடந்து கொண்டிருந்தால், if we do have all these 6 experiences in a proper way in our life, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது இந்த அற்பமான சரீரத்தை நாம் விடுதலையாக்கப்பட்டு அவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கிற நம்முடைய ஆவிக்குரிய சரீரத்தை பெற்றுக்கொள்வோம். So when the Lord Jesus Christ comes, that we will be delivered from our boiled body and everyone will receive our glorious and spiritual body. இந்த சரீரம் சாவுக்குரிய சரீரம். This body is a corruptible one. The mortal one. ஆனால் கர்த்தர் நமக்கு தரப்போகிற சரீரத்திலே சாவு இல்லை. But in the body which the Lord gives us, there is an immortal. இந்த சரீரம் அழிவுக்குரிய சரீரம். This body is a perishable one. ஆனால் ஆண்டவர் நமக்கு தரப்போகிற சரீரத்துக்கு அழிவே கிடையாது. But the body which the Lord gives us, it will never perish. இந்த சரீரம் ஜென்ம சரீரம். This is a carnal body. ஆனால் தேவன் நமக்கு தரப்போகிற சரீரம் ஆவிக்குரிய சரீரம். But the body which the Lord gives us, it is a spiritual one. இந்த சரீரம் மனுஷன் தேவனுடைய மகிமை இழந்து போன சரீரம். This body hath lost the glory of God. ஆனால் நாம் பெற்றுக்கொள்ள போகிற சரீரமோ தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொண்ட சரீரம். But the body which shall receive hereafter, it is a glorious body. நம்ம அந்த கடைசி மீட்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த விசேஷமான சரீரத்தை பெற்றுக்கொள்வோம். When we receive that last redemption, we will attain that lost body also. அதோடு நம்முடைய ரட்சிப்பின் பல அனுபவங்கள் முடிவடைகிறதுனால அந்த கடைசி அனுபவம் கடைசி ரட்சிப்பு என்று சொல்லப்படுகிறது. As all the steps of salvation comes to an end at the time, so we call it as a lost salvation. அப்படினால தான் இந்த அனுபவங்கள் ஒவ்வொரு அனுபவங்களும் நமக்கு ஒரு ரட்சிப்பு உண்டு. So in each and every experiences there is a salvation. நாம் ரட்சிக்கப்படும் பொழுது அல்லது மனம் திரும்பும் பொழுது அதுக்கு ஒரு ரட்சிப்பு உண்டு. While we are at the time of repentance, there is a salvation. நாம் அதை அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் படிக்கிறோம். Acts of the Apostles 16:31 we read. ஞானஸ்நானத்தினால் நாம் பெறுகிற ரட்சிப்பை குறித்து மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் படிக்கிறோம். Mark 16:16 we receive the salvation while we take the water baptism. தெய்வீக சுகத்தின் மூலம் நாம் பெற்றுக்கொள்கிற விடுதலை ரட்சிப்பு என்று யாக்கோபு நிருபம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் படிக்கிறோம். James 5:15 we receive about the salvation by the divine healing. பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மூலமாய் தேவன் நமக்கு தருகிற ரட்சிப்பை குறித்து தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் படிக்கிறோம். Titus 3rd chapter 5th verse we read about the salvation by the Holy Spirit. வேறுபாட்டின் ஜீவியம் செய்வதனால் அல்லது அது நிமித்தம் நமக்கு இருக்கிற பாடுகள் நாம் படுகிறதுனால் உள்ள ரட்சிப்பை குறித்து அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் படிக்கிறோம். Acts of the Apostles 2nd chapter 40th verse we receive about the salvation by the Holy Spirit. பரிசுத்தமாக்கப்படுதலினால் உண்டான ரட்சிப்பை குறித்து 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து படிக்கிறோம். 2 Thessalonians 2nd chapter 13th verse we read about the salvation by sanctification. கடைசியாக நாம் பெற்றுக்கொள்கிற சரீர மீட்பு அந்த ரட்சிப்பை குறித்து 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் படிக்கிறோம். 1 Peter 1st chapter 5th verse we read about the lost redemption that we receive. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனபடியால் இந்த அனுபவங்கள் எல்லாம் அடங்கியதுதான் ரட்சணிய நாள் என்று சொல்வது. So the day of salvation contains all these experiences. நாம் இந்த ஒவ்வொரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுதும் கர்த்தர் நம்ம ஒவ்வொரு புதிய அனுபவத்தை
அனுபவத்தை அல்லது ஒரு விடுதலை நம்முடைய ஜீவியத்தில் தருகிறார். Whenever we receive each and every experiences, the Lord will give us a new experience, our new deliverance. நாம் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளும் பொழுது, And when we repent, and when we take the water forgiveness of sin, பாவத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்குகிறார் அல்லது மீட்டுக் கொள்கிறார். and the Lord delivers us from the sin, or He is redeeming us. ஞானஸ்நான சத்தியத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது, While we obey to the water baptism, நம்மை கர்த்தர் இந்த உலகத்திலிருந்து மீட்டுக் கொள்கிறார். the Lord delivers us from the world. ஏனென்றால் ஞானஸ்நானம் பெறும் பொழுது நாம் பாவத்திற்கும் உலகத்திற்கும் மரித்தவர்களாய் நாம் மாறுகிறோம். Because when we take the water baptism, now we have become dead to the world and the sins. அப்படினால மரித்த ஒரு மனுஷனுக்கு இந்த உலகத்தின் எந்த காரியங்களும் அவர்களை மேற்கொள்ள முடியாது. So for a dead one, the no things of the world can overcome him. ஆனால் குற்றுயிராய் இருக்கிறவர்கள் உலகத்தை அனுபவிக்க பார்ப்பார்கள், அதே நேரத்தில் தேவனுடைய வசனத்தை கீழ்ப்படிய பார்ப்பார்கள். இரண்டுமே செய்ய முடியாது. But if a man is half dead, and one time they will be trying to obey to the water baptism, other time they will be obeying to the worldly things, so they cannot do the both. ஞானஸ்நான சத்தியத்தை கீழ்ப்படிகிறவர்கள் இந்த உலகத்திலிருந்து கர்த்தரால் மீட்கப்படுகிறார்கள். Those who do obey to the doctrine of the water baptism, they are redeemed from the world by God. தெய்வீக சுக சத்தியத்தை கீழ்ப்படிகிறவர்கள் தங்களுடைய ஜீவியத்தில் அவிசுவாசத்தின் அந்த நிலைமையிலிருந்து மீட்கப்படுகிறார்கள். Those who do obey to the doctrine of the divine healing, from the unbelief, they are being delivered. நாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது, While we receive the anointing of the Holy Spirit, பரிசுத்தாவே நம்மை முற்றிலும் ஆட்கொள்ள வருகிறார். ஆகவே சுயத்திலிருந்து அவர்கள் மீட்கப்படுவார்கள். as Holy Spirit takes complete dominion over us, we will be delivered from ourselves, அவருடைய சொந்த சித்தம் அல்லது சுய சித்தத்திலிருந்து அவர்கள் from the விடுதலையாக்கப்படுவார்கள். self will that they are delivered. அடுத்தபடியாக வேறுபாட்டின் ஜீவியத்தை நாம் செய்யும் பொழுது, Nextly, when we do the life of separation, அது நிமித்தம் பல பாடுகள், நிந்தைகள், கஷ்டங்களை நாம் சந்திக்க வேண்டியிருக்கிறது. because of that we will have to go through some of the mockery things and some of the ஆனால் persecutions. இப்படிப்பட்ட ஜீவியமானது இந்த உலகத்தில் சுகபோகமாக மரித்து ஜீவிக்கிற அந்த அனுபவத்திலிருந்து நம்ம மீட்டுக் கொள்கிறோம். But this experience will reveal us, will deliver us from the lascivious experience of this world. வேதத்தை சொல்கிறது சுகபோகமாய் ஜீவிக்கிறவர்கள் உயிரோடு செத்தவர்கள். Those who lead a lascivious life, they are dead alive, even though they are alive. ஆனால் வேறுபாட்டின் ஜீவியம் செய்யவர்கள் சுகபோகமாய் இருக்க முடியாது, பாடுகள் உள்ளவர்களா இருக்கிறார்கள். சுகபோகத்திலிருந்து மீட்கப்பட்டாதான் பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்பட முடியும். But those who are leading a life of separation, they cannot lead such a life, but they will be leading a life unto heavenly things. சுகபோகம் என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய காரியங்கள், தேவனுடைய காரியங்கள் நாம் காண்பிக்கிற அசதி, நிர்விசாரம், சோம்பல் இவைகளை தான் காண்பிக்கிறோம். Lasciviousness signifies that we become worthy in the things of the world or in doing the works of God. சிலருக்கு இவ்வளவுதான் தேவனுடைய வசனங்களை கேட்டாலும் அந்த அசதி போகாது, அந்த நிர்விசாரம் போகாது, அந்த சோம்பல் போகாது. Sometimes even though many do hear the word of God, few people they will not come out from the slumber. ஏனென்றால் அவர்களுக்கு பாடுபட கஷ்டப்பட மனசு இல்லை. Because they do not have the mind to go to the sufferings. ஆனபடியால் இந்த நிலைமையிலிருந்து நாம் மீட்கப்படாவிட்டால் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் வரவில்லை. So if we are not redeemed from this state, still we are not attained the salvation. ஆறாவதாக நாம் இப்படி பரிசுத்தமாக்கப்படுகிற அனுபவத்தின் மூலமாக, So being the experience of sanctification, கரை திரையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் மாற்றப்படும்படி கரை திரைகளிலிருந்து நாம் மீட்கப்படுகிறோம். so we are redeemed from the spots or wrinkles. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தருடைய வருகைக்காக கர்த்தருடைய வருகையில காணப்பட வேண்டும் என்றால் கரை திரை பிழைகள் ஒன்றும் இல்லாத ஒரு பரிசுத்தமான சபையாய் காணப்பட வேண்டும். If we are to be caught up in the coming of the Lord, then we should not have any spot or wrinkle, and we should be blameless. That the church also should be the same. நம்முடைய ஜீவித கரைகள் எப்படி வருகிறது? How do we have spots in our life? நம்முடைய புத்தியினத்தினாலும் நம்முடைய வளர்ச்சி குறைவினாலும், Because of foolishness and because of our lack of growth. நம்ம வேதத்துல பாவத்தினால் கரைப்படுகிறோம் என்று பார்க்கிறோம். In the word of God we see that we are defiled by the sins. மாம்சத்தினால் கரைப்படுகிறோம். By the flesh we have spots. பிசாசின் வஞ்சனையினால் கரைப்படுகிறோம். By the deceiving cunning nature of the devil we have spots. உலக பிரகாரமான காரியங்களினால் உலகத்தினால தீட்டுப்படுகிறோம். By the world we are defiled. நம்முடைய பரிசுத்தப்படாத சுபாவங்களினாலும் கூட நாம் தீட்டுப்படுகிறோம். By our unsanctified nature that we are defiled. கரைப்பட்டவர்கள், தீட்டுப்பட்டவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. Those who have spots or those who are defiled, they can never enter into the kingdom of God. ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு நம்முடைய ஜீவிதத்தில் பல கரைகள் உண்டு. Even after being saved, being anointed the Holy Spirit, there may be some spots. ஆகினால் தான் அந்த பரிசுத்தமாகுதல் என்ற அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய ஜீவியம் பரிசுத்தமாக்கப்படும் பொழுது இவைகளிலிருந்து நாம் விடுதலையாக்கப்படுகிறோம். So while we obey to the doctrine of being sanctified, then by the doctrine of sanctification we will be delivered from these spots. திரைகள் எப்படி நமக்கு உண்டாகிறது? How do we have the wrinkles? நம்முடைய அனுபவம் அல்லது கொஞ்சம் ஆவிக்குரிய முன்னேறி வந்த பின் நம்முடைய ஜீவியத்தில் ஒரு அசதியினாலும் கவலையினத்தினாலும் உண்டாகிறது. As we do go forward in the spiritual life, sometimes we have some uncaring for some of the things, so we become worthy. It is the wrinkles in our life. நம்முடைய ஜாக்கிரதை குறைவினால தான் திரைகள் உண்டாகிறது. Because our carelessness states, so we have wrinkles. பரிசுத்தமாக்கப்படுதல் அனுபவத்தில் கடந்து போறவர்கள் அப்படி அஜாக்கிரதையா இருக்க மாட்டார்கள், திரைகளுக்கு இடம் கொடுக்க மாட்டார்கள். But those who are being sanctified, they will not allow themselves to have the wrinkles. கடைசியாக நம்முடைய சரீர மீட்பை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, At last, when we receive the body or redemption of a body, இந்த பூமியிலே இப்பொழுது நம்பிக்கையில்லாத ஒரு நிலைமையில காணப்படுகிறோமே, அதிலிருந்து நாம் மீட்கப்படுகிறோம். in this world now we are in the hopeless state. From that state now we will be delivered. உலக பிரகாரமான என்னதான் நமக்கு இருந்தாலும்
நம்முடைய இருதயத்தின் ஆழத்துல பார்த்தால் இவைகள்னால நமக்கு ஒரு நம்பிக்கை கிடையாது. Whatever we may possess in the worldly way, in the depths of the heart, if we analyze it, because of the worldly things, we are not at all, we do not profit anything. இவ்விதமாக இந்த ரட்சிப்பின் ஒவ்வொரு படியிலும் கர்த்தர் நம்ம ஒவ்வொரு அனுபவத்திலும் நம்ம மீட்டு பரலோக ராஜ்யத்தை தகுதிப்படுத்துகிறார். So in this way, in the each and every step of salvation, the Lord is redeeming us and He is preparing us for the kingdom of God. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய ஜீவியத்தில் இந்த ரட்சணிய நாளுக்குள் நீ வந்திருக்கிறாயா? Dear child of God, in your life, have you come unto the day of salvation? தேவன் உனக்காக நியமித்த நாட்களில் ஒன்றுதான் இந்த ரட்சணிய நாள். And one of the day which is appointed for you by God is the day of salvation. ஒருவேளை இதுவரையில் நான் இதை அறியவில்லை என்று நீ சொல்லலாம். Sometimes you may say, till this time I was not knowing it. இன்றைக்கு நீ இதை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை உனக்கு கர்த்தர் கொடுத்து விட்டார். But today God has given you an opportunity to know about this. இன்னும் உன்னுடைய பழைய நம்பிக்கையிலும் பழைய பாரம்பரியத்திலும் பழைய சடங்காசாரத்தில் இருந்து கொண்டு இந்த ரட்சணிய நாளை நீ அலட்சியப்படுத்தினால் பரலோக ராஜ்யத்தை நீ இழந்து விடுவாய். But still, if you do continue your traditions and in your old ways, then you will be losing the heavenly kingdom. ஒருவேளை பரலோக ராஜ்யத்துக்கு போகும்பொழுது கர்த்தர் அங்கே உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவரே எங்களுக்கு தெரியாது என்று சொல்ல முடியாது. At the time when you go to heaven, where the Lord Jesus will not accept you, you cannot say, oh Lord, I do not know these things. ஒரு மனுஷன தேவன் அவனுக்கு சில சந்தர்ப்பங்களை தந்து அவனுக்கு உணர்வை தந்து திருந்தக்கூடிய எல்லா சூழ்நிலைகளையும் தந்து இதெல்லாம் திருந்தாமல் போனாதான் ஒரு மனுஷனை கர்த்தர் தண்டிப்பார். And the Lord will punish a man only after giving him many more opportunities so that he can correct himself and to come unto him. After that only he will be punished. ஒன்றும் அறியாத மனுஷனை கர்த்தர் தண்டிப்பதில்லை. The person who doesn't know anything, he will not be punished. நோவாவின் காலத்தில் இருந்த ஜனங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் எல்லாம் மாண்டு போனார்கள். In the days of Noah, the people they disobeyed the truth of God, so they were destroyed. நோவா ஒரு பெரிய மழை வரும் ஜலப்பிரளயம் வரும் என்று சொன்னார். அதை அவர்கள் இதுவரையிலும் பார்த்ததே இல்லை. ஆகவே அது கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத நிலைமையில் இருந்தார்கள். Noah had said that there will be a great flood, there will be a great rain and there will be a great flood, but as the people have never seen the rain, so they didn't believe it. அறியாமையினால் அப்படி செய்ததனால அவர்களுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கர்த்தர் கொடுத்தார். Because of their ignorance they did so the Lord gave them another opportunity. ஆகையால் தான் இயேசு கிறிஸ்து மரித்த பின்பு பாதாளத்திற்கு போய் இந்த ஆவிகளுக்கு பிரசங்கித்து அவர்களை மீட்டு கொண்டார் என்று வேதத்தில் படிக்கிறோம். So it is the reason the word God we see that Jesus went to the hell and he preached the persons in that spirit to the spirits. அவர்கள் அறியாமையினால் செய்த தவறினால தேவன் அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார். Because of the ignorant deeds the Lord gave them another opportunity. நமக்கு அப்படி அல்ல. But for us it is not so. ஆண்டவர் தெளிவாய் நமக்கு எல்லா காரியங்களையும் வெளிப்படுத்தின பின்பு கீழ்ப்படியாவிட்டால் தான் நமக்கு தண்டனை. Very clearly, after the Lord God has revealed everything in a very detailed manner, if we do not obey it, there will be a judgment punishment. ஆகையால் நாம் புதிய ஏற்பாட்டில் பாதாளத்துக்கு போன ஐஸ்வரியவானை பார்க்கிறோம். So in the New Testament we read about a rich man who went to the hell. அவன் மோசே தீர்க்கதரிசிகள் உண்டு என்று நன்றாக தெரியும். ஆனா அவர்களை எல்லாம் புறக்கணித்து பாதாளத்திற்கு சென்றார். He knew very well there are Moses and other prophets, but he neglected the prophecies and he went to hell. ஆனா அப்படினால பாதாளத்தில் போய் நான் இப்படி செய்து விட்டேன் என்று சொல்லும் பொழுது அவனுக்கு இரக்கம் கிடைக்கவில்லை. So while he accepted his faults at the time in the hell, he will not have any mercy. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருக்கு. The Lord was winked at the time of ignorance. இப்பொழுதோ எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிடுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. But now he commanded everyone to be saved. தேவன் உங்களுக்காக நியமித்திருக்கிற இந்த ரட்சிய நாளை நீங்கள் எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள்? How many of you are willing to accept the day of salvation which is appointed to you by God? நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம தேவனுடைய நோக்கம் நம்மில் நிறைவேற வேண்டும் என்றால் முதலாவதாக இந்த ரட்சிய நாளை அனுபவிக்கக்கூடியவர்களாய் நாம் மாற வேண்டும். In our spiritual life, if our spiritual things should be fulfilled in our life, first of all we should experience the day of salvation in our life. நாம் ஒரு கொடிய காலத்தில் ஜீவிக்கிறோம். We have come in a very perilous days. இந்த நாட்டில் மனுஷனுக்கு தன்னுடைய ஜீவனை குறித்து நம்பிக்கை இல்லாத ஒரு காலம். This is the days in which man do not have any hope upon his life. ஆனாலும் தேவன் இந்த நாட்டில் ஒரு கூட்டம் ஜனங்களை தமக்காக வேறுபிரிக்கிறார். But yes, God is separating a group of people for himself. இன்றைக்கும் கர்த்தர் உன்னை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தது நீ இந்த ரட்சிய நாளை அறிந்து கொள்ளும்படியாகவும் இந்த ரட்சிய நாளை அனுபவிக்கக்கூடியவராக மாறும்படியாகவும் தான். Today also the Lord God has brought you here only that you should know the day of salvation and you should attain the salvation. நாம் எல்லாரும் கண்களை மூடுவோம். Let's all close our eyes. ஒரு சில நிமிஷத்தில் இந்த கூட்டங்கள் முடிந்துவிடும். In a few minutes the meeting will come to an end. அதற்கு முன்பாக இன்றைக்கு ஆண்டவருடைய சந்நிதியில் வந்திருக்கிற நாம் ஒரு நல்ல தீர்மானத்தோடு திரும்பி செல்வோம் என்றால் நலமாயிருக்கும். But before it, we have come to the presence of God with a good determination. If you go back, it will be good for us. எத்தனை பேர் இந்த ரட்சிய நாளை நாம் ஏற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறோம்? How many of us are willing to accept the day of salvation? ஆண்டவர் இலவசமாக உனக்கு வைத்திருக்கிற இந்த ரட்சிப்பின் அனுபவங்களை பெற்றுக்கொள்ள எத்தனை பேருக்கு ஆயத்தம்? How many of you are having the preparation to have the experience of day of salvation? ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு 5 மாடி கட்டடம்
நெருப்பு பிடித்து எரிந்து கொண்டிருந்தது. Once in a 5-story building was caught fire and it was burning. அப்பொழுது அந்த வீட்ல இருந்த எல்லாரும் தெரிந்து எவ்வளவு வேகமா வெளிய வர முடியுமோ எல்லாரும் வெளியே வந்து விட்டார். So all the people in the houses, they were all rushing outward. அப்ப மூன்றாவது மாடியில இருந்த ஒரு வீட்ல ஒரு சிறுவன் தனிமையா இருந்தா அவனுக்கு தெரியல. But a small boy in the 3rd floor, he doesn't know about the fire and he was there. தகப்பனார் ஏதோ வெளியே போயிருந்தார். And his father went outside. எல்லாரும் வேகமா ஓடி வந்தாங்க. அவன் வருவதற்குள்ள சுற்றிலும் தீ பிடித்து விட்டது. Everyone was rushing outward, but before he came out, there was fire all around. அப்ப கீழ இருந்து எல்லாரும் அவனை பார்த்து, தம்பி கீழ குதிச்சிரு, நாங்க பிடிச்சுக்கிறோம், குதி குதி என்று அவருக்கு சொன்னாங்க. அவன் வரவே இல்லை. So everyone asked him to jump off, but he didn't come out. சுற்றிலும் நெருப்பு எரிகிறது, பயந்து கொண்டிருக்கிறான். ஆனா இவர் சொல்றது அவன் செய்ய முடியல. There was fire all around him. He had a very great fear. He could not jump off. எப்படியோ வீடு தீ பிடிக்கிறதை அறிந்த தகப்பனார் தூரத்தில் வேகமாய் ஓடி வந்தார். But the father who came to know that the house is firing, is burning, so he came running after. சுற்றிலும் அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது. There was fire surrounding the house. ஜனங்கள் எல்லாம் ஓலமிட்டு கொண்டிருக்கிறார்கள். All the people in the shout, they are shouting. பார்த்தா தன்னுடைய மகன் மேலே நிற்கிறான். And he saw his son standing up on the floor. உரத்த சத்தத்தில் மகனே கீழே வா என்றார். With a loud voice he called, "Oh son, come down." உடனே அவன் குதித்து விட்டான். Immediately he jumped down. தகப்பன் அப்படியே அவனை பிடித்துக் கொண்டான். Immediately father embraced him. எல்லாரும் கேட்டாங்க, ஏன்பா நாங்க எவ்வளவு கூப்பிட்ட நீ வரவே இல்லையே? Everyone asked, we have also called you earlier. உங்களெல்லாம் நான் எப்படி நம்புவது? How can I believe you? எங்க அப்பா யார் எனக்கு தெரியும். I know who is my father. அவர் என்ன கீழ விட மாட்டார். He will never leave me down. ஒருவேளை என்ன கீழ விட்டுட்டா நான் அக்கினியில சாகறதை விட கீழ விழுந்து சாக வேண்டுமே. Sometimes if you let me down, then I'll have to die on the ground. I'll have to die. என்னுடைய தகப்பன் எனக்கு தெரியும். I know my daddy. ஆனபடினால தைரியமா நான் குதித்தேன். So with the very boldness that I came, I down. தகப்பன் என்னை விடவில்லை, பிடித்துக் கொண்டால் பாருங்கள். See, my daddy had caught hold of me. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் தான் நாம் ஜீவிக்கிறோம். Beloved people, we are also living in such a day. அநேகர் நம்மை பார்த்து நம்மை அழைக்கலாம், நீ என்னிடத்தில் வா என்று சொல்லலாம். Sometimes many may call you, you come unto me, you come unto me. உலகம் சொல்லலாம், நீ வா உலகத்தை அனுபவி. The world may call you, enjoy the world. பாவம் நம்மை அழைக்கலாம், பாவ சந்தோஷத்தை அனுபவிக்க நீ என்னிடத்தில் வா. The sin may call you to enjoy the pleasures of the sin. நம்முடைய தவறான நண்பர்கள் நம்மை அழைக்கலாம், நீ வா நம்முடைய வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுவோம். Your wrong friends may call you saying that let us enjoy the world. இந்த நாட்களில் உங்களை விதமாக அழைக்கிற தங்களுடைய பக்கமாக இருக்கிற பல வல்லமைகளை நீங்கள் சந்திக்கிறீர்கள். And you see many evil paths which do call you. ஆனால் இவைகள் எல்லாவற்றிலிருந்து உங்களை தப்புவித்து பத்திரமாய் உங்களை பாதுகாக்க ஒருவர் உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார். But there is one call you to deliver you from all these things. நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து, என் மகனே என் மகளே நீ என்னுடைய கையில் வந்து விடு என்று சொல்கிறார். Seeing every one of us, he calls, "Oh my son, oh my daughter, you come on my hands." நாம் எத்தனை பேர் அவருடைய கையில நம்ம ஒப்பு கொடுக்க முடியும்? How many of us can surrender ourselves into his hands? நாம் மற்றவருடைய கையில ஒப்பு கொடுத்தால் என்ன சம்பவிக்குமோ எனக்கு நிச்சயம் இல்லை. If we surrender ourselves into the hands of others, we do not know what will happen to us. ஆனால் நம்மை மகனே மகளே என்று அழைக்கிற சத்தத்தை நாம் கேட்கிறோமா? But do we hear the voice, "Oh son, oh my daughter"? தைரியமாய் அவருடைய கரத்தில் நாம் விழுந்து விடுவோம். Very boldly we can fall into his hands. அவர் நம்மை அப்படியே அரவணைத்துக் கொள்வார். He will embrace us. எல்லா தீமைக்கு நம்ம விலக்கி பாதுகாத்துக் கொள்வார். From all the evil, he will protect us. இந்த வீடு எரிந்து போனார், even though this house may burn, அவர் நமக்காக வைத்திருக்கிற வீட்டுக்கு நம்ம கொண்டு போய் சேர்ப்பார். There is a house which is appointed for us. He will gather us there. எல்லாரும் கண்களை மூடுங்க. Let's all close our eyes. இந்த வேளையில தகப்பனுடைய கையில யாரெல்லாம் உங்களை ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீர்கள்? In this evening, how many of you are willing to surrender yourself to the hands of the Father? வரப்போகிற அடிவிலிருந்து எல்லாம் தப்புவித்து, he will deliver you from ஒரு destruction. பெரிய அக்கினி இந்த பூமிக்கு வரப்போகிறது. A great fire is going to come இந்த down உலகம் upon the earth. அக்கினியினாலே நியாயம் தீர்க்கப்பட போகிறது. The world will be judged by the fire. இந்த அக்கினியில் தப்பும்படியாக உங்களுடைய தகப்பன் உங்களை அழைக்கிறார். To keep you, deliver you from the fire, your father calls you. எத்தனை பேர் உங்களை ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கு? How many of you do you have the preparation to surrender you? தகப்பனுடைய கையில என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்கிறவர்கள் மாத்திரம் எழும்பி நிற்போமாக. All those who do say that I surrender myself in the hands of the Father. இந்த வேளையில தகப்பனுடைய கரம் அவர்களை எல்லாம் தொட போகிறது. Now the hands of your father is going to touch you. தகப்பனுடைய கரம் அவர்களை சேர்த்துக் கொள்ள போகிறது. The father's hands is going to embrace you. தகப்பனுடைய கரம் உங்களை வந்து பிரிக்கும் பொழுது, when it catches you, உங்களுடைய இதயத்தில் ஒரு பெரிய சமாதானம் உண்டாகும். there will be a great peace in your heart. இதயத்தில் ஒரு பெரிய இளைப்பாறுதல் உண்டாகும். Great rest in your heart. உங்களுடைய இதயத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும். In your heart there will be a great joy. நீங்கள் உங்களுடைய இதயத்தை திறந்து கர்த்தரிடத்தில் சொல்லுங்க. Open your heart and send to the Lord. ஆண்டவரே, உங்களுடைய அன்பின் சத்தத்தை, அழைப்பின் சத்தத்தை நான் கேட்கிறேன். Oh Lord, I hear your loving calling voice. இந்த வேளையில் நான் என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். In this time I surrender myself. இந்த அக்கினி நான் எரிபோக விரும்பவில்லை. I do not like to be burnt with the fire. தவறானவருடைய கையில் விழுந்து நான் நஷ்டப்பட விரும்பவில்லை. I should not be fallen into the wrong hands. என்னை பாதுகாக்கக்கூடிய வல்லவராக இருக்கிற உம்முடைய கையிலே நான் ஒப்பு கொடுக்கிறேன். Oh Lord, I surrender myself into the hands of God who can protect அப்படி me. சொல்லக்கூடியவர்கள் உங்களுடைய இதயத்தை கர்த்தரிடத்தில் அதை சொல்லுங்க. You open your heart and say unto the Lord, ஆண்டவரே, நான் என்னை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். Oh Lord, I surrender myself. நான் உமக்கு கீழ்ப்படிவேன்.
Oh Lord, I'll obey you. நான் என்ன வந்தாலும் அதுக்கு பயப்பட மாட்டேன். Whatever may come, but I will நான் not worry. மனப்பூர்வமாய் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். Wholeheartedly I'll surrender. நம்ம எல்லாரும் சற்றே நம்முடைய இதயத்தை திறந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோமா? Shall we open our heart and shall we call God? நம்மை அரவணைக்கிற கரம் நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறது. The embracing hands are come and miss. நம்மை அப்படியே மீட்கக்கூடிய கரம் நம்முடைய மத்தியில் இருக்கிறது. The hands which shall redeem us, it is in our midst. அவருடைய பட்சமாய் இழுத்துக்கொண்டு எல்லா தீமையிலிருந்து நம்மை தப்புவிக்கக்கூடிய கரம் நம்முடைய மத்தியில் The இருக்கிறது. hands which will take us to his side and he will redeem நம்ம us. எல்லாரும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஒரு நிமிஷம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். Let us send ourselves to the hands of God. Let us call upon him. நம்முடைய கரங்களை விரித்தவராக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய மத்தியில் நின்று The கொண்டிருக்கிறார். Lord Jesus stretching out his hands, he is standing நம்மை among us. அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற எல்லாரையும் அவர் சேர்த்துக் கொள்ள போகிறார். And whosoever surrender himself into the hands, he is gathered. இன்றைக்கு உடைய ஜீவியத்தில் ரட்சணிய நாள் ஆரம்பமாகும். Today, the day of salvation will begin in your life. இதுவரை நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கலாம். Till this time, you were without hope. நீ குழப்பம் அடைந்திருக்கலாம். You may be having confusions. உனக்கு பல போராட்டங்கள் இருக்கலாம். You may have had many struggles. இன்றைக்கு நீ இயேசுவின் கரத்தில் உன்னை அர்ப்பணித்தால் Today, if you surrender yourself to the hands of ரட்சணிய God, நாள் ஆரம்பமாகும். the day of salvation, கடவுளுடைய பாவங்களை மன்னிப்பார். the Lord will forgive your sins.